ப்ரே பண்ணலாம் பிரதர். கிருவிருந்தங்களை பரலோக பிதாவே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த சாயங்கால நேரத்துக்காய் கூட நன்றி. இந்த சாயங்கால நேரத்திலும் கூட மீண்டும் ருசியாய் கர்த்தாவே, நாங்கள் ஆன்லைன்ல நம்முடைய வார்த்தையை குறித்து தியானிக்க, தீர்க்கதரிசி செய்தியை குறித்து நாங்கள் தியானிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் நம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் எங்களோடு கூட வந்து ராஜா இந்த புத்தகத்தை எவ்விதமாய் வாசிப்பது, அது எவ்விதமாய் புரிந்து கொள்வது என்கிறதான வியாக்கியானத்தை விளக்கத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க, பலப்படுத்துங்க. வார்த்தையை உரைத்தது நீர், அதை வியாக்கியானப்படுத்துகிற ஒரு நீராக இருக்கிறீர். இந்த ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணி இருக்கிற பிள்ளைகளை நோக்கி பாருங்க. அது மட்டும் இல்லாம இதை வீடியோவா பார்க்கிற பிள்ளைகளை நோக்கி பார்த்து ராஜா அப்போ சரியான பாகத்தை கர்த்தாவே புரிந்து கொள்ள கிருபையை கூட்டி கொடுங்க. கர்த்தாவே, நான் என்ன பேசுகிறேன் என்பதை அல்ல ராஜா, என்னிலிருந்து நீர் என்ன கர்த்தாவே புரிய வைக்க முயற்சி செய்கிறீர் என்பதை கர்த்தாவே மக்கள் புரிந்து கொள்ள கிருபையை கூட்டி கொடுங்க, பலப்படுத்துங்க. மனுஷன் ஞானங்கள் அற்று போகட்டும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த ராஜா அப்பா, இந்த புஸ்தகத்தை திறக்க நீர் தாமே கர்த்தாவே எங்களுக்கு திறந்து யார் வார்த்தையை புரிந்து கொள்ள ஏதுவான பலத்தை கூட்டி கொடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். அல்லேலூயா. சரி, நம்ம லாஸ்ட் வீக் என்ன கருத்தை குறித்து பார்த்தோன்ற அந்த தொடர்ச்சியிலிருந்து போகலான்னு நினைக்கிறேன். கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கிட்டோம். லாஸ்ட் வீக் பார்த்த காரியத்தை ரீகால் பார்க்க முடிஞ்சு அவங்களால. பரிசுத்தாவியை குறித்து நம்ம பார்த்தோம். பரிசுத்தாவி அந்த சீரியஸ் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம். அதுல சரி, பரிசுத்தாவி சீரியஸை பார்த்து கொண்டு வரோம் இல்லையா? பிரதர் சாம் கனெக்ட் ஆகலையா? சரி, கவனிங்க நல்லா. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்ததுல இருந்து என்ன, லாஸ்ட் வீக் வந்து வீடியோ வந்து நம்ம பிடிக்க முடியல. நம்ம அது சின்ன ஒரு ஸ்ட்ரெச் எடுத்து லாஸ்ட் வீக் பேசின அந்த காரியத்துக்கு போலாங்களா? என்னென்ன பார்த்தோம் சின்ன ரைக்கால் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு செய்தியை பார்க்க போகலாம். இந்த புத்தகத்தை பார்க்க போகலாம். லாஸ்ட் வீக் நம்ம வந்து ஏறக்குறைய வந்து 1 மந்த்தா நம்ம வந்து ஃபெலோஷிப்ல பரிசுத்த ஆவியை குறித்து அந்த புத்தகத்தை குறித்து படிக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அந்த புத்தகத்தை வாசிப்பது எப்படி, புரிந்து கொள்வது எப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் வியூ தரலான்னு சொல்லிட்டு நம்ம வழக்கமாக நம்மளுடைய ஃபெலோஷிப்ல அதை செய்யறது தான் மிகவும் அது பிரயோஜனமா இருக்குதுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஐயா முடிவின் அடையாளம்ன்ற செய்தியை நம்ம போட்டிருக்கிறோம் யூடியூப்ல. அது விதமா ஏன்னு சொன்னா அது வந்து முத்திரைகளுக்கு ஒரு தொடர்ச்சி, ஒரு லீடை கொடுக்குது. நம்ம அதனால வந்து இந்த வருஷம் முழுசும் தொகுப்பு செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறதுனால இதையும் கூட நம்ம சப்போர்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நினைக்கிறோம். மேன் சரி, இன்னைக்கு வந்து பிரத்யேகமா வந்து பரிசுத்தாவி இந்த செய்தியுடைய தொடக்கம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, பரிசுத்தாவி என்றால் என்ன, பரிசுத்தாவி எதற்காய் அருளப்பட்டது, பரிசுத்தாவி மீதான கேள்விகளும் பதில்களும். இந்த செய்தியை தீர்க்கதரிசி 1959 கொடுத்திருக்கிறார். நான் இதை பார்த்தே படிக்கிறேன். முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே எல்லாம் ஞாபகம் இல்லை. லாஸ்ட் வீக் பேசின அந்த விஷயத்திலிருந்தே சின்ன தொடர்ச்சி எடுத்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? நான் தொடர்ந்துடலாம்னு நினைக்கிறேன். இப்போ தீர்க்கதரிசி மொத்தம் 1959 மொத்தம் 83 செய்திகளை கொடுத்திருக்கிறார். நம்ம பார்த்தோம், லாஸ்ட் வீக் பார்த்தோம். அந்த 83 செய்திகள்ல இந்த பரிசுத்த ஆவியை குறித்து தொகுப்பு செய்தி வந்து ஒரு 3 செய்தி கொடுத்திருக்கிறாரு. 75, 76, 77 3 செய்திகளை தீர்க்கதரிசி இந்த தொகுப்பு செய்தி பரிசுத்த ஆவியை குறித்து தான செய்தியை கொடுத்திருக்கிறார். நம்ம அதை பார்த்தோம். அது எப்ப கொடுத்தாருன்னு சொன்னா 59 வருஷம் 12 மாசத்துல 16ஆம் தேதியிலிருந்து தொடங்கி தீர்க்கதரிசி 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு தொடர்ச்சியான வேத பாட வகுப்பை வந்து பிரணம் டாபர்நாக்கல்ல தொடர்ந்து வந்தார். நான் அதை சொன்னேன் உங்களுக்கு. அது வந்து 16ஆம் தேதி வெட்னஸ்டே வருது, புதன்கிழமை வருது. அதுக்கப்புறம் 17ஆம் தேதி டியூஸ்டே வருது. 18ஆம் தேதியும் தீர்க்கதரிசி வந்து மீட்டிங் வச்சிருக்கிறார். ஆனா அது வந்து ரெக்கார்ட் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்பதாகவே சொல்லியிருந்தார். பரிசுத்தாவி என்றால் என்ற செய்தியுடைய தொடக்கத்திலே அதை சொல்லுவார். நான் அது போன வாரம் வாட்சி காட்டினேன் உங்களுக்கு, அதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஃப்ரைடே வந்து 18ஆம் தேதி 18ஆம் தேதி சரி 19ஆம் தேதி வந்து சாட்டர்டே வந்து பரிசுத்தாவி மீதான கேள்விகளும் பதில்களும்ன்ற அந்த செக்ஷனை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் 20ஆம் தேதி சண்டே வருது. அது வந்து கிறிஸ்துவோடு கூட அடையாளம் கண்டுகொள்ளுதுன்ற செய்தியை தராரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் வந்து 20ஆம் தேதி ஈவினிங் வந்து தேவனோடு சேர்ந்து உரையாடல், இந்த செய்தியை மொத்தம் தீர்க்கதரிசி 6 செய்திகளை வந்து இந்த தொகுப்பு செய்தியை தரதான் நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? நீ ஒரு ரீகால். இது எதுக்குன்னு சொன்னா, இந்த செய்தியை புரிந்து கொள்றதுக்கு, பார்க்கறதுக்கு, படிக்கிறதுக்கு இன்னும் பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி அதோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட, பின்னணி எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்றேன். புரிஞ்சா உங்களுக்கு? சரி, கவனிங்க.
இது வந்து பரிசுத்தாவி என்ன என்றால் என்னன்றது செய்தியை நம்ம தொடக்கமா பார்த்தோம். அது என்னென்னு சொல்லி பார்த்தோம். நம்ம தீர்க்கதரிசி ஃபண்டமெண்டலி அடிப்படையை குறித்து பேசுறாரு. அது எங்கிருந்து பேச ஆரம்பிக்கிறார்ன்றதை குறித்து நம்ம பார்த்தோம். அவர் எங்கிருந்து தொடங்குறாரு? ஸ்தேவானுடைய பிரசங்கத்துல எடுத்துக்கிறாரு இல்லைங்களா? ஸ்தேவானுடைய பிரசங்கம் வந்து அபிரகாம்ல இருந்து தொடங்குது நம்ம பார்த்தோம். அபிரகாம்ல இருந்து தொடங்கி அந்த ஆசரிப்பு கூடார செய்தியோடு கூட தொடங்கி சாலமனுடைய தேவாலயத்தை தொடங்கி கிறிஸ்துவ கொஞ்சம் கொண்டு வந்து அது முடியுது. நம்ம அதை குறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அங்க பேசின பரிசேர் சதுசேயர் என்ன சொல்றாரு சொன்னா, இருதயத்திலையும் செவிகளிலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களே, பரிசுத்தாவியை எதிர்த்து நிற்கிறவர்களேன்னு சொல்லி முடிக்கிறார் இல்லைங்களா? அப்போ அந்த விருத்த சேதனம் அந்த பாகத்துல இருந்து தீர்க்கதரிசி பரிசுத்தாவியை குறிச்சு அந்த வேத பாடத்தை தொடங்குறதா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? அப்போ தீர்க்கதரிசி இது கொடுத்த அந்த தொகுப்பு செய்திகள்ல என்னென்ன செய்திகள் உள்ளடங்கி இருக்குதுன்றதையும் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீக். அதோடைய தொடக்கம் என்ன, பரிசுத்தாவி என்றால் என்னன்னு சொல்லி. ரெண்டாவது, பரிசுத்தாவி எதற்காக அருளப்படுதுன்னு சொல்லி ரெண்டாவது செய்தி. மூன்றாவது, அது வெள்ளிக்கிழமை பேச போற செய்தியை தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தாவி எப்படி பெற்றுக்கொள்வது, நான் பெற்றுக்கொண்டேன் என்பதை எப்படி அறிவது அப்படின்ற செய்தி தான் மூன்றாவது செய்தியா கொடுத்தாரு. ஆனா அது ரெக்கார்டர்ல இல்லை. நான் தான் அவங்களுக்கு அதை சொன்னேன் நான். அடுத்தது பரிசுத்தாவி மீதான கேள்விகளும் பதில்களும். இந்த செய்திகள் இல்லாம தான் பரிசுத்தாவியை குறிச்சு தீர்க்கதரிசி கொண்டு வந்த சீரியஸ் தொகுப்பு செய்தி இல்லையா? அப்போ இதுல இந்த பரிசுத்தாவியை குறிச்சு தீர்க்கதரிசி பேசும்போது என்ன பேசிக்கா தரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் பாக்குறதுக்கு முன்பாக, இந்த செய்தி வெறும் பிரெனம் டாபர்நாக்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட செய்தி இல்லைன்னு கூட நான் சொன்னேன். ஏன்னா அந்த செய்தியுடைய தொடக்கத்திலே இது வந்து ஒரு மீட்டிங், ஒரு 3-4 சபைகள் சேர்ந்து ஒரு இடத்துல போட்ட மீட்டிங் சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த செய்தியுடைய அந்த மீட்டிங்க்கு வந்த சபைகளுடைய பெயர்கள் கூட நான் சொன்ன. திரும்ப எகைன் இதுல சொல்றேன், நீ வாட்ச் பாருங்க. உட்டிகா ஹோலி டாபர்நாக்கல்ல வந்து இருக்கிற ஸ்னெல்லிங் பாஸ்டருடைய சர்ச்சும் வருது உள்ள, நியூ ஆல்பனிவில் இருக்கிற ஜூனியர் ஜாக்சன் சர்ச்சும் உள்ள வருது. அதுக்கப்புறம் ஐவே டாபர்நாக்கல் ஒரு சர்ச் இருக்கு. அதுல பிரதர் ரெடல், அவருடைய பிரதர் ரெடலை குறிச்சு நம்ம அதிகமா நான் கேட்டிருக்கிற செய்திகள்ல அவருடைய சர்ச்சும் உள்ள வருது. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசியுடைய பிரெனம் டாபர்நாக்கல், இது எல்லாமே சேர்ந்து பரிசுத்தாவியை குறிச்சு தீர்க்கதரிசி செய்தி எடுக்கிறதா நம்ம பாக்குறோம். ஏன் எடுத்தாருன்றதை குறிச்சு நான் சொன்னேன். ஏன்னா பெந்தகோஸ்தே ஜூப்ளி 1956 கொண்டாடினாங்க. அப்போ அந்த நீங்க 56ஆம் வருஷத்துல நீங்க பாத்தீங்க சொன்னா பெந்தகோஸ்தே ஜூப்ளியை குறிச்சு தீர்க்கதரிசி செய்திகள் கொடுத்துருக்கிறேன், நீங்க பாருங்க வேணா. அதை தொடர்ந்து பரிசுத்தாவியை குறிச்சு ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த நாள்ல தீர்க்கதரிசி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை சபைக்கு வருது. ஏன்னா பரிசுத்தாவியை குறிச்சு ஒரு குறைவான அறிவே வந்து சபை காலங்கள் இருந்துச்சு. பெந்தகோஸ்தே நாள்ல இருந்து பரிசுத்தாவியை குறிச்சு அந்த பரிசுத்தாவியை குறிச்சு வெளிப்பாடுகள் குறைந்து கொண்டே வருது, இருளின் காலம் வருது. அதுக்கப்புறம் மார்ட்டின் லூதர் வரும்போது பரிசுத்தாவியுடைய ஒரு ஒரு பகுதியை தான் அவங்க தொடர்றாங்க. அந்த காலத்துல இருக்கிற செய்தி பரிசுத்தாவுடைய ஒரு பகுதியா தான் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? தீர்க்கதரிசி தான் சொல்றாரு, அது நிழல் தான் இருக்குது. பெந்தகோஸ்தே அது நீதிமானாக்கப்படுதல், மார்ட்டின் லூதர் ஒரு நிழலை கொண்டு வந்தார். அப்புறம் பரிசுத்தமாக்கப்படுதல் வெஸ்லி, அந்த நிழல் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்துச்சு. அப்புறம் பெந்தகோஸ்தே இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்துச்சு. இந்த தீர்க்கதரிசி காலகட்டத்துல அது இன்னும் மேலாக வந்து முடிவுல நிஜத்தை கொண்டு வர்றதா இருக்குதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி முடிக்கிறதா நம்ம சொன்னோம் இல்லையா? நம்ம அதை பார்த்தோம். இதுதான் தீர்க்கதரிசி இந்த செய்தியை கொடுக்கறதுக்கான நோக்கமாகவும் திட்டமாகவும் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னோம். அடுத்தது என்னன்னு சொல்றாரு தீர்க்கதரிசி, என்ன சொல்றாருன்னா, ஒரு சபைக்கும் ஒரு உபதேசம் இருக்கணும்னு சொல்லி சொன்னாருன்றதை பார்த்தோம். ஒரு உபதேசத்துல இல்லாத சபை அது சபை கிடையாது. ஒரு சுசேஷத்துல மட்டும் ஒரு சபை கட்டப்படக்கூடாது. சுசேஷத்தை தொடர்ந்து உபதேசத்திலையும் ஒரு சபையும் ஒரு நபரும் கட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஏன்னா அடிப்படை உபதேசத்துல ஒரு சபை மாறி இருக்க கூடாது. ஒரு சபைக்கும் சரி, ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்கும் சரி ஒரு உபதேசம் இருக்கணும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் பார்த்தோமா இல்லைங்களா? அடுத்தது தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த பரிசுத்தாவியை குறிச்சு ஒரு சில விஷயங்கள் பேசுறாரு. முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லிட்டு அடுத்து உடனே நம்ம இன்னைக்கு இருக்கிற செய்திக்கு நம்ம போயிடலாம். அடுத்தது பரிசுத்தாவி எதற்காக அருளப்பட்டதுன்ற செய்திக்கு நேரம் போயிடலாம். இந்த ரீகால் மட்டும் முக்கியமான பாயிண்டா இருக்கிறதுனால நான் வாசிக்கிறேன் பாருங்க. பரிசுத்தாவி என்னவென்று நீங்கள் அறியாமல் அதை பெற்றுக்கொள்ள முடியாது என்றார். பரிசுத்தாவி என்றால் என்னன்னு ஏன் தராருன்னு சொன்னா, அதை பெற்றுக்கொள்வதற்கு அது என்னன்னு சொல்லி அறிஞ்சிக்கணும்னு சொல்றாரு. ரெண்டாவது, அது அறிந்த பிறகு அது நமக்கு தான் சொல்லி அது நமக்கு தெரிந்திருந்தால் ஒழிய அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு. அது நமக்கு தான் சொல்லி விசுவாசிக்காமவோ நமக்கு தெரியாம இருந்தா அது பெற்றுக்கொள்ள முடியாதுன்றாரு. மூணாவது, அது என்ன பலன்களை அளிக்கும் என்று உங்களுக்கு தெரியாமல் போனால் அதை பெற்றுக்கொண்டீர்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள முடியாதுன்றார். மூணாவது பாயிண்ட், பரிசுத்தாவின பலன் என்ன, அது என்ன பலன்களை கொண்டு வரும்னு சொல்லி உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீர்களா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி மூணாவது பாயிண்ட சொல்றாரு. எகைன் பாருங்க, இதெல்லாம் சேர்த்து சொல்றேன், அது என்னன்னு சொல்லி தெரியணும்.
அது யாருக்கு கொடுக்கப்படுதுன்னு தெரியணும். அது வரும்போது என்ன கிரியை நடப்பிக்கும்னு சொல்லி தெரியணும். இது தெரியும் போதுதான் நம்ம எதை பெற்றுக்கொண்டோம், நமக்குள்ள என்ன இருக்குது இல்ல என்ன இல்லைன்றதை அறிந்து கொள்ள முடியும்னு சொல்றாரு. அப்போ ஒரு செய்திக்கான தொடர்ச்சியும் பேஸும் தீர்க்கதரிசி எப்படி போடுறாருன்றதை குறித்து நம்ம இந்த செய்தியில பாக்குறோம் இல்லையா. இதுதான் தீர்க்கதரிசி தொடங்கினாரு. அடுத்தது பரிசுத்த ஆவியை குறிச்சு அவரு எப்படி தொடங்குறாருன்னா, அது விருத்த சேதனம் அப்படின்றாரு, அவர் பரிசுத்த ஆவியை அடையாளன்றாரு, உடன்படிக்கைன்றாரு, முத்திரன்றாரு, பாதுகாப்புன்றாரு, புத்திர சுவீகாரன்றாரு. இந்த மாதிரி பல்வேறு பழைய ஏற்பாட்டுல இருக்கிற பல்வேறு விதமான வடிவங்கள்ல பழைய ஏற்பாட்டுல இருக்கிற பல்வேறு விதமான கருத்துக்கள்ல பரிசுத்தாவியை பொறுத்துறாரு இல்லைங்களா. பரிசுத்தாவி தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமா இருக்குது. இது எல்லாமே பரிசுத்தாவி தான் வந்து அந்த சிறந்த பங்கா இருக்குது. இது எல்லாமே பார்த்தோமா இல்லைங்களா. நீங்க அந்த எல்லாருமே கொஞ்சம் மைக் ஆன் பண்ணிட்டு அது கொஞ்சம் ரிப்ளை பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பரிசுத்தாவியை குறிச்சு லாஸ்ட் வீக் பார்த்த ஒரு வரிகள்ல ரிப்ளை பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பரிசுத்தாவியை குறிச்சு என்ன சொல்றாரு தீர்க்கதரிசி, என்னென்ன பாயிண்ட் சொல்றாரு என்னங்க. பரிசுத்தாவி இலைப்பாறுதல் அப்படின்னு சொல்றாரு, பரிந்து பேசுதல் அட்வொகேட் அப்படின்றாரு, முத்திரைன்றாரு, அடையாளன்றாரு, சைன், அப்புறம் சீல் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றாரு, தேற்றரவாளன்னு சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம பார்த்தோம், நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே பரிசுத்தாவியை குறிச்சு பழைய ஏற்பாட்டுல இருக்கிற நிகழ்வுகளின் அடிப்படையில சொன்னதை நம்ம பார்த்தோமா இல்லைங்களா. இதெல்லாம் பரிசுத்தாவியை குறிச்சு இருக்கிற ஃபண்டமெண்டல் பேசிஸ். இன்னொன்னு இதை தீர்க்கதரிசி எங்கிருந்து தொடங்குறதா நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியை குறிச்சு அதிகமான காரியங்களை கொண்டு வர முடியாது. ஏன்னா அது இயேசு கிறிஸ்து பின்பதாக வந்து அதே இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அதே ஆவி சபை மேல வரும்போது அதுக்கான சபை காலங்கள்ல தான் அந்த முழுமையான டீச்சிங் கொடுக்கப்படுறதா நம்ம பாக்குறோம். பவுல் மூலமாவும் அப்போஸ்தலர் மூலமா கொடுக்கப்படுறதா பாக்குறோம் இல்லைங்களா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து யோவான் 14-17 வரைக்கும் பேசுறாரு. இயேசு கிறிஸ்துடைய கடைசி ராபோஜன பந்தி அன்னைக்கு பேசுறாரு. அந்த காட்சியில யாரு இல்லைன்னு சொன்னா இவரு யூதாஸ் காரியோத் இல்ல. நம்ம பார்த்தோமா இல்லைங்களா, யூதாஸ் காரியோத் இல்ல. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து 3 வருஷத்துல பேசாத காரியத்தை அன்று இரவு பேசுறதா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதான் சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக 14வது அதிகாரத்தை தொடங்கி 17வது அதிகாரம் வரைக்கும் பேசுறாரு. அது சர்ச்சுக்கு பேசுற கடைசி ரகசியமான வார்த்தைகள்னு சொல்லி பார்த்தோம் 14-17 வரைக்கும். அங்கதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரிசுத்தாவியை குறித்து சொல்றாரு, பரிசுத்தாவை அனுப்பப்படுறதுக்கான நோக்கத்தை சொல்றாரு, அது என்ன செய்யும்னு சொல்றாரு. இந்த எல்லா விஷயங்களும் சொல்லி அதுக்கப்புறம் 17வது அதிகாரத்துல பிதாவை நோக்கி சபைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இதுதான் 14-17. இது முக்கியமா இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3 வருஷ காலத்துல எங்கேயுமே பேசாத காரியம். இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, மற்ற 3 சுவிசேஷத்தை எழுதின ரைட்டர்ஸும் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படாத காரியம். யோவானுக்கு மட்டும் தான் இந்த காரியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. யோவானால மட்டும் தான் இது எழுதப்பட்டதா பாக்குறோம். இது எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, இது மற்ற 3 ஜீவன்கள் காலத்திலையும் முழுவதுமாக இந்த பரிசுத்தாவியை குறித்து தானே முழு ஞானம் வெளிப்படுத்தப்படல. இந்த கழுகு ஜீவனின் காலத்துல தான் முழுவதுமாக பரிசுத்தாவியை குறித்து தான் முழுமையான வெளிப்பாடு வெளிப்படுத்தப்பட்டதுக்கு இது அடையாளமா இருக்குது. இதையும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சரி, இது வரைக்கும் நம்ம பரிசுத்தாவியை குறிச்சு அந்த புத்தகத்தை குறிச்சு, நான் பரிசுத்தாவியை குறிச்சு உபதேச ரீதியாவோ இல்ல பிரசங்கமோ நான் செய்யல, வெறும் அந்த புத்தகத்தை குறிச்சு நீங்க பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சவங்க தம்ஸ்அப் போடலாம், நான் இல்ல. சரி, அப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த செய்திக்கு போலாமா? நீங்க ஒரு ரீகால் பாத்தீங்களா? லாஸ்ட் வீக் பாத்தீங்களா? ரீகால் பாத்தீங்களா? இந்த புத்தகத்தை குறிச்சு ஒரு ரீகால் பாத்தீங்களா? அவங்க படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து புரிதலை தேவன் கொடுத்திருப்பாரு நான் நம்புறேன். அடுத்தது நம்ம அடுத்த செய்திக்கு போலாம்னு நினைக்கிறேன். செகண்ட் செய்தி என்ன, நம்ம அதை பார்க்கலாம். செகண்ட் செய்தி என்ன? பரிசுத்தாவி எதற்காய் அருளப்பட்டது, அதுதான் அந்த செய்தியை தான். இது கொஞ்சம் சின்ன செய்தி தான், சின்ன பாகம் தான். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லி இந்த செய்தியை முடிச்சிடுறேன். முக்கியமானது ஏன்னா இது எதுக்குமே நான் வந்து விளக்கங்கள் தரதில்ல. ஏன்னா வெறும் புஸ்தகத்தை வாசிக்கிறதுக்கு மட்டும் தான் நான் இது சப்போர்ட் பண்றதுக்கு என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்றேன். ஓவர் வியூ, இந்த புஸ்தகத்துல என்ன முக்கியமான கருத்துக்கள் இருக்குது, என்ன விஷயத்த தீர்க்கதரிசி ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்ற விஷயத்த மட்டும் தான் நான் என்ன பண்றேன், பார்த்து கொண்டு வரோம் இல்லைங்களா. இந்த வருஷம் முழுசும் இந்த மாதிரி தொகுப்பு செய்திகளை நம்ம இருக்க போறோம். பரிசுத்தாவியை குறிச்சு பார்க்க போறோம், புத்திர சுவீகாரத்தை குறிச்சு பார்க்க போறோம், இயேசு கிறிஸ்துவை குறிச்சு வெளிப்படுதல் பாகம் 1 பாகம் 2 இதை குறிச்சு பார்க்க போறோம், தானியேல் புஸ்தகத்தை குறிச்சு பார்க்க போறோம், முத்திரைகளை குறிச்சு பார்க்க போறோம். எக்காலங்கள் செய்தியும் தீர்க்கதரிசி கொடுத்திருக்காரு, நம்ம பாத்திரமா இல்லைங்களா. எக்காலங்கள் செய்தியா தீர்க்கதரிசி தரல, எக்காலங்களை தீர்க்கதரிசி எக்கால பண்டிகை அப்படின்ற செய்தியில கொடுத்திருக்கிறதா பார்த்தோம். அடுத்து கலசங்கள் தொகுப்பு செய்தி இருக்குது. கலசங்களை குறிச்சு தொகுப்பு செய்தி எங்க இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? கலசங்களை குறிச்சு தொகுப்பு செய்தி
ஏன் இல்லையா? என்னங்க? நான் சொல்றேன். 65 வருஷத்துல தீர்க்கதரிசி வந்து 4வது மாசத்துல மனவாட்டியை தெரிந்து கொள்ளுதுன்ற செய்தியை தராரு. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி ஆப்பிரிக்காவுக்கு போறாரு. நம்ம பார்த்தோம். ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு 7வது மாசம் 11ஆம் தேதி திரும்ப வந்து வெட்கப்படுதல்ன்ற செய்தியிலிருந்து தொடங்கி ஒரு சிந்திக்கும் மனிதனும் வெடிகட்டும் பொருள்ன்ற அந்த செய்தி வரைக்கும் ஒரு 10 செய்திகள் வருது. அந்த 10 செய்திகளும் தீர்க்கதரிசி எதுக்காக கொடுத்தாருன்றத குறித்து நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த நேரத்துல தீர்க்கதரிசி லூயிவில்ல தீர்க்கதரிசி இருந்த ஜெபர்சன்வில், அவர் லூயிவில் பெரிய பட்டணம், அது வந்து கெண்டகி மாநிலத்துல இருக்கு. தீர்க்கதரிசி இருந்தது இந்தியானா மாநிலம். இந்தியா மாநிலம் வந்து இன்னைக்கு இந்தியா மாநிலத்துல இருந்து ஜெபர்சன்வில்ன்றது இங்க இருக்கிற ஒசூர் பிராந்தியத்தை போல. அது பக்கத்திலேயே வந்து பெங்களூர் மாதிரி தான் வந்து லூயிவில் இருக்கு. லூயிவில் கர்நாடக மாநிலம் மாதிரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அப்போ அந்த இடத்துல தீர்க்கதரிசி ஒரு பெரிய மீட்டிங்கை நடத்தி இருக்கிற வந்து விசுவாச சபைகளை சேர்த்து 7 முத்திரைகள் எப்படி பிரசங்கித்தாரோ, 7 சபைக்காலங்கள் எப்படி பிரசங்கித்தாரோ, தானியேல் 70 வார்த்தை எப்படி பிரசங்கித்தாரோ, அது மாதிரி கலசத்தை குறித்து பிரசங்கிக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, ஆவல் இருந்துச்சு. அவரு கலசத்தை மட்டும் கிடையாது, எக்காலங்கள், முத்திரைகள், சபை காலங்கள், ஐயோக்கள், இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தணும், அங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். அங்கதான் ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல், மனவாட்டிக்கான எழுப்புதலும் கடைசி எழுப்புதலும் இருக்கிறதா தீர்க்கதரிசி நம்பினார். இந்த விஷயத்தையும் நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்போ அதுக்காக தீர்க்கதரிசி முடிவு பண்ணி அதுக்கான பிரயாத்தனப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாங்க, அதுக்கு இடம் தரலன்னு சொல்லி பார்த்தோம். லூயிவில்ல ஒரு ஸ்கூல் ஆடிட்டோரியத்தை வந்து என்ன பண்ண ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க, எடுத்து அதுக்கான பர்மிஷன் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பர்மிஷன் கேன்சல் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போனதுனால தீர்க்கதரிசி இந்த மீட்டிங்கை ஒரு வந்து ஜனங்கள்லாம் ஜெபர்சன்வில்லையே பிரனன் கூடாரத்திலேயே எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த மீட்டிங்ஸை ஒரு வாரத்துக்கு 2 மீட்டிங்கா வைக்கிறார். 11வது நாள் 7ஆம் மாசம் 11ஆம் தேதி மீட்டிங்கும், 18ஆம் தேதி 2 மீட்டிங்கும், 25ஆம் தேதி 2 மீட்டிங்களும், அதுக்கப்புறம் அடுத்த மாசம் 2ஆம் தேதி ஐ திங்க் 2, 3 அதுல வந்து மொத்தமா 10 செய்திகளை கொடுக்குறாரு. இது எல்லாத்தையுமே தீர்க்கதரிசி கொடுத்தது நோக்கம் என்னன்னு சொன்னா கலசங்களை பிரசங்கிப்பதான் அவருடைய நோக்கம்னு சொல்லி நான் சொன்னேன் உங்களுக்கு இல்லைங்களா. இப்ப அஷயம் வெட்கப்படுதல் செய்தியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தேவ சித்தத்துக்கு புறம்பாக சேவை செய்தல், இப்பொல்லாத காலத்தின் தேவன், ஒரு மலை மேல் உள்ள கவர்ச்சி என்ன, தேவன் தன் சிந்தையை குறிச்சி, அதாவது தேவன் சொந்த வார்த்தையில் வெளிப்படுகிறார், இதை அறியாமல் இருக்கிறாயா, இந்த செய்திகள் எல்லாமே சிந்திக்கும் மனிதன் ஒரு வடிகட்டும் பொருள், இது எல்லா செய்திகளுக்கு பின்பதாக, அதாவது கடைசி காலத்தின் ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள், இது எல்லா செய்திகளுக்கு பின்பதாக தீர்க்கதரிசி கொண்டு வந்தது நோக்கம் என்னன்னு சொன்னா, அதுல அந்த செய்திகளை வாட்சி உங்களுக்கு தெரியும், அவரு கலசங்களை குறிச்சு பிரீச் பண்ணணும்னு நினைச்சார். நீங்க அதுலயே மறைமுகம் பாத்தீங்கன்னு சொன்னா கலசங்களை குறிச்சு பிரீச் பண்ணியிருப்பார் இல்லைங்களா. நான் தான் சொன்னேன், இதையும் நம்ம இந்த வருஷத்துல பார்க்க போறோம். இது அதுக்கப்புறம் வந்து 70 வாரங்கள் தொகுப்பு செய்தியை பார்க்க போறோம். புத்திர சுவீகாரத்தை குறித்து பார்க்க போறோம். கூடுமானால் கர்த்தருக்கு சித்தமானால் எபிரேயர் சீரீஸ் தொகுப்பு செய்திகளை பார்க்கும்போது நமக்கு இன்னும் மேலான ஒரு புரிதலை கொடுக்கும். ஏன்னா தொகுப்பு செய்திகள்ல எதுக்காக தீர்க்கதரிசி கொடுத்தாருன்னு சொன்னா, அது சுவிசேஷம் கிடையாது, அது பிரசங்கங்கள். அது பிரசங்கங்கள் வந்து பிரசங்கிச்சு உபதேசத்தை கொண்டு வரதான் தீர்க்கதரிசியோட நோக்கமும் திட்டமா இருந்துச்சு இல்லையா. இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். நான் வந்து டாபிக்கை விட்டு நான் கடந்து போறதா நினைக்காதீங்க. நான் வந்து லாஸ்ட் வீக் பேசாத ரெக்கார்ட் ஆகல, அதனால இந்த விஷயத்த திரும்ப கொண்டு வரேன். உங்களுக்கு தெரியும், அதனால திரும்ப நான் கொண்டு வரேன். புரிஞ்சு உங்களுக்கு? எத்தனை பேருக்கு பேசுறது புரிஞ்சு உங்களுக்கு? நீங்க ஆமீன் தம்ஸ் போடலாம். சரி சரி, இன்னைக்கு நம்ம பேசின காரியத்தை பார்க்கலாமா? இன்னைக்கு பேசின காரியத்தை பார்க்கலாம். நம்ம அடுத்தது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட் வாஸ் த ஹோலி கோஸ்ட் கிவன் ஃபார். இதுதான் செய்தி. பரிசுத்த ஆவி எதற்காக அருளப்பட்டது, பரிசுத்த ஆவி என்றால் என்னன்னு எடுத்துட்டாரு. என்றால் என்னன்னு தெரிஞ்சாதான் அது நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி புரியும். பரிசுத்த ஆவி எதற்காக அருளப்பட்டது, அதோடைய நோக்கம் என்னன்னு சொல்லி புரிஞ்சா மட்டும்தான், அது எனக்காகவான்னு சொல்லி தெரிஞ்சா மட்டும்தான் அது நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதான் நம்ம பார்த்தோம். தீர்க்கதரிசி அந்த செய்தியிலே சொன்னாருன்னு தான் சொன்னேன் நான். பாருங்க தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னு சொன்னா, இது எப்படி தொடங்குறாருன்றத சொல்றேன் நான். வாசிக்கிறேன் பாருங்க, 1வது பாரா வாசிக்கிறேன். முக்கியமான பாயிண்ட். தீர்க்கதரிசி இந்த இடத்துல வந்து ஒரு சில கேள்விகள் முதலாவது சீரியஸ்லயே தொடக்கத்திலே கேள்வி பதில்கள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் நீங்க எழுதி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. நீங்க வாட்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த முதலாவது பரிசுத்த ஆவி என்றால் என்னன்றது செய்தி தொடக்கத்திலே உங்களுக்கு ஏதாவது பரிசுத்த ஆவியை குறிச்ச கேள்விகள் இருந்தா எடுத்துட்டு வாங்க, நாளை இரவு நீங்க கொடுத்தீங்க சொன்னா அதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. அந்த மாதிரி அன்னைக்கு நைட் வந்து அடுத்த நாள் நைட், அதாவது Thursday நைட்டு பரிசுத்த ஆவி மீதான கேள்விகள் பதில்கள் கொஸ்டின்ஸை தீர்க்கதரிசி டேபிளுக்கு வருது. அதான் இங்க சொல்றாரு. அந்த கேள்விகள் வருது, நான் அடுத்த நாள் பதில் சொல்றேன். மீன்ஸ் பரிசுத்த ஆவியுடைய கிரியைகள் என்ன, பரிசுத்த ஆவி பெறுவது எப்படின்ற அந்த நாளைக்கு பதில் சொல்றன்றதா சொல்றாரு. இதான் சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு காரியத்தை தீர்க்கதரிசி இங்க செய்யறாரு. என்ன செய்யறாருன்னு சொன்னா, பரிசுத்த ஆவி என்றால் என்ன, பரிசுத்த ஆவி எதுக்காக கொடுக்கப்படுது, அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியுடைய கிரியைகள், பரிசுத்த ஆவி பெறுவது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிரதர்ஸை கூப்பிடுறாரு. பரிசுத்த ஆவி பெற்ற ஒரு சில பிரசங்கிகளை கூப்பிட்டு பரிசுத்த ஆவி பெறாம இருக்கிற ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணும்படிக்கும் அவங்க வீட்டுல போய் சந்திச்சு அவங்க மேல கைகளை வைக்கும்படிக்கு
என்ன பண்றாருன்னு சொன்னா, தீர்க்கதரிசி அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ரெடி பண்றாரு. அப்படி ஒரு ப்ரோக்ராம ரெடி பண்ணி ஒரு வீட்டுக்கும் இல்ல ஒரு ஏரியாவுக்கு போய் இந்த செய்தியை விசுவாசிக்கிற ஜனங்களை சந்திச்சு அவங்களுக்காக ஜெபித்து பரிசுத்தாவி பெரும் வழிமுறையை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க தலைமையில கைவேலை வைத்து பரிசுத்தாவிக்காக ஜெபம் பண்ணும்படிக்கான நிகழ்ச்சியை இங்க ஏற்பாடு பண்றாரு. இதையும் கூட சொல்றாரு. ஏன்னா பரிசுத்தாவி கைகள் வைக்கிறது மூலமா வருதான்னு சொன்னா எஸ் வருதுன்றத சொல்ற தீர்க்கதரிசி. அதை எதை மேற்கோள் காட்டுறாருன்னு சொன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 19 அதிகாரத்தை மேற்கோள் காட்டுறாரா இல்லைங்களா? நம்ம பாக்குறோம் கைகள் வைக்கும்போது பரிசுத்தாவி வந்ததை நாம பாக்குறோம். அப்ப இன்னைக்கும் கைகள் வைக்கிறது மூலம் பரிசுத்தாவி வருகிறதுன்றத நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம் இல்லையா? அப்ப அதை தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னு சொன்னா ஒரு ஆர்டரா ஃபாலோ பண்ணிருக்கிறார். அதுதான் தீர்க்கதரிசி இங்க சொல்றாரு. அடுத்தது அப்போ லாஸ்ட் வீக் பார்த்ததை திரும்பவும் செகண்ட் பேராவுல தீர்க்கதரிசி ரீகால் பண்றாரு. நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்றத ரீகால் பண்றாரு. அதான் நான் ஆல்ரெடி ரீகால் பண்ணிட்டோம். அடுத்தது தீர்க்கதரிசி யூஸ் பண்ண 2 விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். இந்த புத்தகத்தை தான் நான் உபதேசமா பேசல. இப்போ உங்ககிட்ட எத்தனை பேர்கிட்ட குடன்ஸ் டிக்ஷனரி இருக்கு? கிலேச்சன் ஐயருடைய வேதாகம அகராதி எத்தனை பேர்கிட்ட இருக்கு இல்லையா? அதை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. பைபிள் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ரேமா புக் சென்டருக்கு நீங்க போனீங்க சொன்னா அங்க இருக்கும் குடன்ஸ். அது நீங்க அதிகமா கன்கார்டன்ஸ் கிலேச்சன் ஐயருடைய வேத அகராதி ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்ல எழுதப்படுது. ரொம்ப அருமையானது. இன்னைக்குதான் யூடியூப்ல அது சரி போன்ல ஆப்லாம் வந்துருச்சு. நான் செய்திக்கு வந்த காலகட்டத்துல 2008-50 அந்த காலகட்டத்துல எங்களுக்கு இருந்தது அந்த கிலேச்சன் ஐயருடைய பைபிள் டிக்ஷனரி தான். ஒரு சின்ன தீர்க்கதரிசி. இதுதான் தீர்க்கதரிசி இந்த காலகட்டத்துல அந்த 100 வருஷத்துக்கு முன்பதாக குடன்ஸ் கன்கார்டன்ஸ் சொல்லி ஒரு புக் இருந்தது, ஒரு டிக்ஷனரி இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு ஒரு சின்னதா எடுத்து பைபிள் ஆப்ல ஒரு வார்த்தை போட்டா நமக்கு ஈஸியா கிடைச்சிடுது. அன்னைக்கு இருக்கிற ப்ரீச்சர்ஸ் எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. அந்த குடன்ஸ் டிக்ஷனரி எடுத்து கன்கார்டன்ஸ் எடுத்து நைட் பூரா உட்காந்து வேதத்தை எடுத்து ஒரு வார்த்தை எடுத்து ஃபுல்லா தியானிப்பாங்க. அது ரொம்ப மேன்மையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிக்கும். இன்னும் வேதத்துல வளர்க்கும்படி செய்யும். எனக்குமே இன்னைக்கு வேதத்தை குறிச்சு ஒரு சிறிய ஒரு பகுதி ஒரு புள்ளி தெரியும் அப்படின்னு சொன்னா அதுக்கான காரணம் நான் அந்த கிளேட்ஸனுடைய வேத அகராதி தான். அந்த அகராதி நீங்க வாங்கி வச்சு வேதத்தை படிக்கிற நபர்கள், ரெகுலரா தியானிக்கிற நபர்கள் அதை ஒண்ணு வச்சுக்கோங்க. அதே போல ரெண்டாவது இன்னொரு அட்வைஸ் உங்களுக்கு சொல்றேன். ஒரு வேதாகமோ ரெட் லெட்டர் பைபிள் வச்சுக்கோங்க. ரெட் லெட்டர் பைபிள் இருக்கா இல்லைங்களா? இமானுவேல் பப்ளிகேஷன்ஸ் விட்டுருக்காங்க. கிடியன் பப்ளிகேஷன் கிடையாது. பிஎஸ்ஐயும் கூட விட கிடையாது. பிஎஸ்ஐல கூட ரெட் லெட்டர் பைபிள் இருக்கு. ஆனா இமானுவேல் பப்ளிகேஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா ரெட் லெட்டர் பைபிள் இருக்காங்க. ஏறக்குறைய 2010-11 அந்த பைபிள் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது பிரபலமா இருக்கு. இன்னைக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷ்லயே கூட அந்த பைபிள் கிடையாது. இங்கிலீஷ்ல நியூ டெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் ரெட் லெட்டர் இருக்குது. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் எல்லாமே தேவன் பேசுற வார்த்தைகள் ரெட் லெட்டர்ல இருக்கிற அந்த பைபிள் நீங்க யூஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். ஏன்னா நான் ஏறக்குறைய ஒரு 16-17 இயர்ஸா ஏறக்குறைய 2010 அந்த பைபிள் நான் யூஸ் பண்றேன். ரொம்ப அருமையான பைபிள். தீர்க்கதரிசி அதையும் இங்க சொல்றேன். நான் நேத்து குடன்ஸ் கன்கார்டன்ஸ் இங்க விட்டுட்டு போயிட்டேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாரு. நான் தான் நீங்க வாசிக்கிறேன் பாருங்க. குடன்ஸ் ஒத்த அகராதியே தீர்க்கதரிசி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ரெட் லெட்டர் பைபிள் வச்சிருந்தாரு. நீங்க வேதத்தை வாசிக்கிற உங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். நான் சொல்றேன் வெறும் சுவிசேஷத்தை கேட்டு சண்டே சர்ச்சுக்கு வர்ற நபர்களுக்கு மட்டும் நான் பேசல. பைபிளை நீங்க படிக்கிறீங்க, தீர்க்கதரிசியை பத்தி படிக்கிறீங்க அப்படின் போது இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சப்போர்ட்டான மெட்டீரியல்ஸா இருக்குது. அதனாலதான் இதெல்லாம் சொல்றேன். அதே போல தீர்க்கதரிசி வாழ்க்கை வரலாறு குறிச்சு இருக்கிற அந்த பகுதியை நம்ம குரூப்ல போட்டிருக்கிறோம். நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு கொண்டு வரோம். எனக்குரிய தீர்க்கதரிசி வாழ்க்கை வரலாறு அவன் ஜெர்கின்சன் சொல்லி ஒரு ஃபாரின் ஊழியக்காரர் ஒரு 6 தொகுதிகளா அந்த புத்தகத்தை போட்டிருக்கிறாரு. அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்படி பல வருஷமா நான் தமிழ்ல ட்ரை பண்ணிட்டு வரோம். சரி, அதுக்கான சரியான நிலைகள் இல்லாததுனால இப்ப நானே டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு பார்ட்டா நம்ம இதுல குரூப்ல அப்லோட் பண்ணி வந்துடும். நீங்க அதை ரெகுலரா தயவு செஞ்சு சொல்றேன். அதனாலதான் ஒரு நாளைக்கு ஒன்று போட்டு கொண்டேன் வந்து கொண்டே இருக்கிறேன். அதை தயவு செஞ்சு படிங்க. நீங்க தீர்க்கதரிசி வாழ்க்கை வரலாறு புரியாம செய்திகளை புரிந்து கொள்ள முடியாது. வேதத்தை புரியணும், வேதத்துடைய புத்தகத்துடைய பின்னணி புரியணும். நம்ம பார்த்தோம் ஒரு புத்தகத்தை புரிந்து கொள்றது எப்படின்னு சொல்லி நான் சண்டே சொன்னேன். அந்த மாதிரி தீர்க்கதரிசியுடைய செய்தி உங்களுக்கு புரியணும்னா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை வரலாறு புரிஞ்சிருக்கணும். நமக்கு தெரியும் செய்தியும் செய்தியாளரும் ஒன்று. அப்ப செய்தியாளரை புரிந்து கொள்ளாம செய்தி உங்களுக்கு புரியாது. அந்த செய்தியாளருக்குள்ளதான் வைக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? நம்ம அதை பார்த்திருக்கிறோம். அப்ப செய்தியாளனுடைய வாழ்க்கையே ஒரு செய்தியா தான் நமக்கு இருக்குது. இந்த தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையே செய்தி. அவருக்கு வாழ்க்கையில நடந்தது, நீங்க வேட்டைக்கு போறதா இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையில நடந்த சின்ன சின்ன அனுபவங்களா இருக்கட்டும், அது எல்லாமே செய்திகளா நமக்கு வைக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? அபிரகாம் வாழ்க்கையில இருந்ததெல்லாம் நமக்கு செய்திகளா இல்லையா?
பரிசுத்தவானுடைய வாழ்க்கை எல்லாமே செய்திகள் தான் நமக்கு. அந்த மாதிரி இந்த செய்தியாளனும் அக்கார்டிங் டு த பைபிள் ப்ராஃபிட், ஒரு வேதாகமத்தின்படியான தீர்க்கதரிசி இல்லைங்களா. அப்போ இவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயமும் செய்திகள். இன்னைக்கு கம்மிங் கூட நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொன்னா தீர்க்கதரிசி வாழ்க்கையே தெரியாம கம்மிங் புரிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு கம்மிங்ல வருகையில அநேக பேர் விழுந்து போறதுக்கான காரணம் தீர்க்கதரிசி வாழ்க்கை புரியாம வெறும் தீர்க்கதரிசி பேசின செய்திகள் மட்டும் எடுத்துக்கொள்றாங்க. அது வெறும் ரிட்டன் வேர்டு மட்டும், எழுதப்பட்ட வார்த்தை, அவர் பிரீச் பண்ண அந்த வார்த்தை மட்டும் புரிந்து கொள்றது கிடையாது. அந்த பிரீச் பண்ணதுக்கு பின்பதாக தேவன் அவர் வாழ்க்கையில செய்த விஷயங்கள். கம்மிங் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? கம்மிங் வெறும் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? தீர்க்கதரிசிக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகி சபைக்குள்ள கடந்து எடுத்துக்கொள்ளப்படுறதுல முடியும். இது எல்லாமே நம்ம புரிந்து கொள்றதுக்கு தீர்க்கதரிசி வாழ்க்கை வரலாறு முக்கியம். ஏன் இது சொல்றேன்னு சொன்னா மெட்டீரியல்ஸ் நான் சொல்றேன். பைபிளுக்கு ஒரு கன்கார்டன்ஸ் நீங்க வாசிக்கோங்க, கிளைச்சடையுடைய வேதாகம அகராதி. இப்போ அப்போ நான் வாங்கும்போது ஒரு 120 130 ரூபாய் இருந்தது. எனக்கு ஒண்ணு பழசு கிடைச்சது. இன்னைக்கு ஒரு 500 rupees இருக்கும். அந்த அகராதி ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் லெட்டர் பைபிள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூடுதல் சப்போர்ட்டா பைபிள் படிக்கிறதுக்கு இருக்கும். அதே போல நம்ம செய்தி புஸ்தகங்கள் எல்லாமே உங்க வீட்டுல ஒரு சீரியஸ் இருக்கட்டும். அடுத்தது நம்ம இப்போ தீர்க்கதரிசி வாழ்க்கை வரலாறு 6 பகுதியை நம்ம போட போறோம். 95 பார்ட் இருக்கு. ஒரு பார்ட்டா போட்டுக்கொண்டே வந்துட்டு இருக்கிறோம். அது எல்லாமே நீங்க கம்பல்சரி A4 ஷீட்ல பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க யூஸ் பண்ணுங்க. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இதெல்லாம் புரிஞ்சா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இதெல்லாம் மெட்டீரியல்ஸ், தீர்க்கதரிசி செய்தியை வாசிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ். எப்படி வாசிக்கிறது, எப்படி புரிந்து கொள்றது. அப்புறம் அதுக்காக அதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, ஞானத்தை புத்தியை வளர்த்துக்கிறது கிடையாது, அதை வாழ்க்கையில அப்ளை பண்றதா முக்கியம். இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு வாசிக்கிறீங்கன்னு சொன்னா யோவான இடிகளை கேட்டு அந்த புஸ்தகத்தை வாங்கி புசிக்கும்படி சொன்னார். எதுக்கு புசிக்கும்படி சொன்னார் சொன்னா நம்ம எதை புசிக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஜீவனா வெளிப்படும். புரிஞ்சா இல்லைங்களா? நம்ம எதை புசிக்கிறோமோ இல்லையா, எதுக்கு இந்த செய்தியெல்லாம் வாசிக்கிறோம்னு சொன்னா அது நம்ம வாழ்க்கையில ஜீவனா வெளிப்படுறது. எதுக்கு இந்த பரிசுத்தாவியை குறிச்சு நம்ம படிக்கிறோம்னு சொன்னா கேட்கிறோம்னு சொன்னா அது நம்ம வாழ்க்கையில ஜீவியமா வெளிப்படுறது தான் இதெல்லாம் வாசிக்கிறோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ நம்ம எதை வாசிக்கிறோமோ எதை புசிக்கிறோமோ அதுல இருந்து பலனை பெற்றுக்கொண்டு அதுவா நம்ம மாறுறோம். புரிஞ்சுங்களா? நீங்க ஃபேட்டை அதிகமா புடிச்சிங்கன்னு சொன்னா ஃபேட்டி பர்சனா மாறிடுவீங்க. சுகர் அதிகமா புடிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகும். புரோட்டீன் அதிகமா புசிச்சிங்கன்னு சொன்னா உங்க மசில்ஸ் டெவலப் ஆகும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அது எனக்கு புசிச்சு ஒர்க் பண்ணும்போது, அதனாலதான் யோவான் அந்த புஸ்தகத்தை வாங்கி புசிச்ச பின்பதாக அவருக்கு ஒண்ணு சொல்லப்படுச்சு, நீ அநேக ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்லப்படுச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? அதனாலதான் இந்த செய்திகள்லாம் வாசிக்கணும். வெறும் சூசியத்தோட நிக்க கூடாது, செய்திகளை வாசிக்கணும். வாசிச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஒர்க் டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ஆரம்பிக்கணும். எந்த செய்தியை நம்ம வாசிக்கிறோமோ அது என்ன பண்ண சொன்னா ஒப்பீட்டளவுல நம்ம வாழ்க்கையில அதை டெமான்ஸ்ட்ரேட், தமிழ்ல அந்த வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுவாங்க, டெமான்ஸ்ட்ரேஷன் சொன்னா செய்கையில ஈடுபடுது. செய்கையில அதுக்கான சரியான வார்த்தை தெரியல. செய்கையில ஈடுபடுத்தி அந்த காரியத்தை வெளியே கொண்டு வருவது, அந்த வார்த்தைகளை ஜீவம் மாத்த பிரயாசிப்பதுதான் அர்த்தம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இது வரைக்கும்? சரி, கவனிங்க. இப்ப தீர்க்கதரிசி அவர் வாட்சிய அந்த குடன்ஸ் அகராதியை குறிச்சு பேசுறாரு. அதுக்கப்புறம் ரெட் லெட்டர் பைபிளை குறிச்சு பேசுறாரு. ரெட் லெட்டர் பைபிளை குறிச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. இப்பொழுது 3வது பேரால சொல்றாரு. நீங்க புத்தகத்தை பாருங்க. நான் சொல்ற பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல இருக்கும். நான் வாசிக்கல, மேலான பாயிண்ட மட்டும் பாக்குறேன் பாருங்க. இப்பொழுது இன்று இரவு தேவன் பரிசுத்தாவியை அனுப்பின நோக்கம் என்னன்றத குறிச்சு பேசலான்றார். பரிசுத்தாவி என்றால் என்ன, பரிசுத்தாவியை அனுப்புறது நோக்கம் என்னன்றத பேசுறாரு. அடுத்தது அதை எவ்வளவு பெரிதாய் ஒன்றா இருக்குமானால் பின்ன ஏன் அதை அனுப்பினார் என்பதை குறித்து நாளைக்கு பேசலாம் அப்படின்றார். அடுத்தது நேற்று பேசின காரியத்தை குறிச்சு பேசிட்டு தீர்க்கதரிசி இங்க எப்படி ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா 4 to 7 பேராக்கள்ல ஜபத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, சில சகோதர சகோதரிகளை வீடுகளுக்கு அனுப்பி பரிசுத்தாவியே பெறாதவர்களுக்கு ஜபித்து கைகளை வைத்து பரிசுத்தாவி பெறுகிற அந்த பிளானை இங்க திரும்பமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னு சொன்னா இப்போ இந்த செய்திக்கான தீமை எடுக்கிறார். ஒரு வேத வாசித்தை எடுத்து தீமை எடுக்கிறோமா இல்லைங்களா? நம்ம கூட ஒரு பிரீச்சர் செய்தியை வாசிச்சு வேதத்தை வாசி அப்படியே வர்றது கிடையாது. ஒரு தீம், தேவன் அந்த தீம் தான் முக்கியம். ஒரு செய்தி ஒட்டுமொத்தமா ஒரு 1 hour 1.5 hour செய்தியை கொடுத்தாலுமே கூட ஒட்டுமொத்தமா ஒரு தீம் வேணும், ஒரு மெயின் பிளாட் வேணும். அந்த மெயின் பிளாட்டை எடுத்துக்கொண்டு நம்ம அதை சுற்றி தான் என்ன பண்றோம், செய்தியை கட்டமைக்கிறோம். புரிஞ்சா இல்லைங்களா? அது மாதிரி தீர்க்கதரிசி இங்க எதை எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா யோவான் 14 அதிகாரத்தை எடுத்துக்கிறார். 14 அதிகாரம் நமக்கு தெரியும், ஆல்ரெடி சொன்னேன். 14 அதிகாரம் இயேசு கிறிஸ்து தான் போவதை குறிச்சும் பரிசுத்தாவி திரும்ப சபைக்கு வருவதை குறிச்சும் பரிசுத்தாவி என்ன காரியத்தை செய்யுதுன்றதை குறிச்சும் உலகத்தின் முடிவு பரிந்தும் எவ்விதமாய் சபை இருக்க போதுன்றதை குறிச்சும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுதான் 14 to 17 சொன்னேன். அந்த இடத்தை எடுத்துக்கொண்டு பரிசுத்தாவி எதுக்காக அருளப்பட்டதுன்றதை குறிச்சு தீர்க்கதரிசி பேசுறாரு. நான் தான் பாருங்க தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு பாருங்க. இதே 8வது பேரால சொல்றாரு, சிகப்பு எழுத்துக்களில், அதான் ரெட் லெட்டர் பைபிள்ல
வேதாகமல வைத்துள்ளவர்கள் இந்த பாகம் சிகப்பு எழுத்துக்களில் அச்சு அடித்துள்ளதை பார்க்கலாம். 14 அதிகாரம் 14வது வசனத்தை தான் தீர்க்கதரிசி இந்த செய்திக்கான தீமா சொல்றார். தீம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு செய்திக்கான தீம்னா என்ன? கருப்பொருள். கருப்பொருள். இப்போ என்ன இது எப்படி நம்ம தியானிக்கலாம்னு சொன்னா, ஒரு சில நபர்கள் பிளாப்லான்னு பேசிட்டே இருப்பாங்க, அதுக்கு வந்து எந்த மீனிங் இருக்காது. நிறைய பேசிட்டே இருப்பாங்க, மீனிங்கே இருக்காது. ஒரு பேச்சு ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஒரு காரியத்தை பேசுறோம்னு சொன்னா மீனிங்ஃபுல்லா இருக்கணும். ஒரு தொடக்கம் இருக்கணும், ஒரு கருப்பொருள் இருக்கணும், ஒரு முடிவு இருக்கணும். இதுதான் ஒரு டிசைன் இருக்கும் ஒரு பேச்சுல. அந்த மாதிரி இந்த தீர்க்கதரிசி வேதத்தை வாசிட்டே வந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த வசனத்துல இருந்து இந்த செய்திக்கான லீட கொண்டு வர்றார். அந்த வசனம் தான் என்ன வசனம்னு சொன்னா, அந்த 14ஆம் வசனம் முக்கியமான என்ன வசனம் பாருங்க. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள். இதுதான் அந்த வசனம். இந்த வசனத்தை தீர்க்கதரிசி 8வது பாராள இருக்கு பாருங்க. 8வது பாராள இருக்கும் பாருங்க. 8, 9 பாராக்கள்ல இப்ப நான் சொன்ன அந்த லைன் இருக்கும். இதான் தீர்க்கதரிசி இந்த வசனத்தை வாசிக்கிறார். நம்ம அப்படியே வாசிச்சுட்டு வர முக்கியமான பாயிண்ட்லாம் உங்களுக்கு புரியும் பாருங்க. என்ன வாசிக்கிறாருன்னு சொன்னா 14ல ஸ்டார்ட் பண்றாரு. 8ல இருந்து என் நாமத்துல நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு பாகம் பாருங்க. இது ஒரு மேன்மையான ஆசீர்வாதம், வேதத்துல ரொம்ப ஆசீர்வாதமான பாகமா தீர்க்கதரிசி சொல்றாரு. என் நாமத்துல இதை கேட்டா செய்வேன் அப்படின்னு சொல்லவர். எதை கேட்டாலும் செய்வேன். நான் ஒரு சின்ன லைட் தான், அது எவ்வளவு ஒரு அழுத்தத்துக்குரிய வார்த்தையா இருக்குது பாருங்க. ரொம்ப அழுத்தமான வார்த்தை, ரொம்ப டெப்தான மீனிங்ஃபுல்லான வார்த்தை. அதனாலதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, வேதத்துல ஆசீர்வாதமான வார்த்தை இது. என் நாமத்துல எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்றது. அடுத்தது நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவார். நம்ம போன வாரம் பார்க்கும்போது உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இடத்துல விசுவாசமாயிருங்கள் சொல்லிட்டு நான் போறேன்னு சொன்னார். அப்ப போறேன்னு சொல்லும் போது அங்க ஒரு சலசலப்பு உருவாகுது. தோமா பேசுறாரு, பிலிப்பு பேசுறாரு இல்லைங்களா, ஸ்காரியோ தல்லாத யூதா பேசுறாரு, பேதுரு, யோவான் எல்லாருமே அங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தாரு, ஒரு நெருக்கமான சூழல் இருக்கு, இப்ப நான் போறேன்னு சொல்லி பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க. அதனாலதான் இந்த கான்வர்சேஷன் எப்படி இயேசு கிறிஸ்து ஸ்டார்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இப்ப நம்ம சொல்றோம், இப்ப பேசிட்டே இருக்கிறோம், சொல்லும்போது பிரதர் பயப்படாதீங்க ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்ட். பயப்பட வேண்டிய ஏதோ வந்து கலக்கத்துக்குரிய விஷயத்த சொல்றேன். 3 வருஷம் ஏறக்குறைய 1259 நாட்கள் அவர் கூட இருந்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் இந்த எந்த பாயிண்ட் அவர் பேசாம இப்போ நான் போறேன்றாரு. இது வரைக்கும் எல்லா காரியத்தையும் செஞ்சாச்சு. இப்ப யூதர்களும் பரிசேயர்களும் சதுசேயரும் ஒரு கொல்லுன்னு இருக்கும்போது, பெரிய நெருக்கம் ஊழியத்துல வரும்போது இப்ப நான் போறேன்னும் போது ஒரு பெரிய கலக்கம் உங்களுக்குள்ள உண்டாகுது. இப்பதான் ஒரு சபைக்கு ரகசியத்தை பேச ஆரம்பிக்கிறார். அப்பதான் பரிசுத்த ஆவியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இங்க நான் அதை சொல்றேன். நான் போய் சும்மா போகல, உங்களை திக்கற்றவளா விடேன், உலகத்து முடிவு சகல நாட்கள் உங்களோட கூட இருக்கிறேன். நான் எப்படி இருப்பேன்னு சொன்னா பரிசுத்த ஆவி வடிவில இருப்பேன். என் கற்பனையை கை கொள்ளுங்க. நான் என்ன அன்பா இருக்கிற கற்பனை கை கொள்ளும் போது உங்களோட கூட எப்பொழுதும் இருக்கும்படிக்கு தேற்றரவாளனை அனுப்புவேன். அனதர் கம்ஃபர்டர். 3 வருஷத்துல எப்படி நீங்க கம்ஃபர்ட்டா என்னோட கூட இருக்கும்போது ஃபீல் பண்ணீங்களோ, ஆகாரத்துக்கும் உடைக்கும் மற்ற எந்த காரியத்துக்கும் நீங்க ஃபீல் பண்ணாம இருந்தீங்களோ, அதே போல உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த வார்த்தை விசுவாசிக்கிற உலகம் முழுசும் இருக்கிற எல்லா நபர்களோட கூட இருக்கும்படிக்கு ஆவியின் ரூபத்துல நான் வரப்போறேன். அதான் விஷயம். இப்ப இயேசு கிறிஸ்து சிங்கிள் பர்சன். எங்க கலிலேயாவுல இருந்து ஒரு 5.11 இருக்கிற ஹைட் இருக்கிற ஒரு நபரா மட்டும் இருந்தார். அவர் ஒரே இடத்துல இருந்தார். ஆனா அவருடைய ஆவி அவரால் உலகம் முழுசும் இருக்கிற எல்லா காரியத்தையும் புரிந்து கொள்ள முடியும். ஆனா அவர் போயிட்டு பரிசுத்தாவியா வரும்போது கோதுமை மணி விழுந்து அநேக கோதுமை மணிகளா இருக்கும்போது உலகம் முழுசும் ஸ்ப்ரெட் ஆகி விசுவாசிகளுக்குள்ள இருந்து அவங்கள ஆத்மாவுல இருந்து தேற்றுபவரா இருக்கணும்ன்றதும் உலகம் முடிவு வரைக்கும் அவளோட கூட இருக்கணும்ன்றது அவருடைய திட்டமா இருந்துச்சு. அதுக்காக தான் இங்க பரிசுத்தாவி என்ன பண்ணுச்சு, அனுப்பப்பட்டுச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா? பாருங்க, திரும்ப சொல்றாரு, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. நான் தான் சொன்னேன், காணுதல் என்ன அர்த்தம்? காணுதல் சி மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்களா? பைபிள் சி மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம அதெல்லாம் தான் பார்த்துருக்கோம், பைபிள்ல நிறைய இடங்களை பார்த்துருக்கோம். காணுதல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங். அதான் இயேசு கிறிஸ்து யோவான் 3:3 சொன்னாரு, ஒன்னு மறுபடியும் பரவாயில்ல பரலோக ராஜ்யத்தை காணவும் பிரவேசிக்க முடியாது என்னும் போது தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த காணுதல்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம்
அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்வது. அப்போ புரிந்து கொள்ளாமல் இருந்தா அதை பெற்றுக்கொள்ள முடியாதுன்ற இல்லைங்களா? அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் என்ற வார்த்தையை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? சத்திய ஆவியானவரை புரிந்து கொள்ளாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவர் பெற்றுக்கொள்ள மாட்டாது. அதனாலதான் முன்னாடியே சொன்ன தீர்க்கதரிசி செய்தியை கொடுக்கும்போது 2வது செக்ஷனா இது பரிசுத்தாவி என்னன்றது உங்களுக்கு தெரியாம இருந்தா நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் இந்த வசனத்தை வச்சுதான் சொல்றாரு. புரிஞ்சா? இந்த வசனத்தை வச்சுதான் சொல்றாரு பரிசுத்தாவியை காணாமலும் பரிசுத்தாவியை சத்திய ஆவியை புரிந்து கொள்ளாம இருந்தா. அப்போ சத்துவ ஆவியை புரிந்து கொள்ள செய்யறதுக்கு ஒரு செய்தியாளர் அனுப்பப்பட்டிருக்கிறாரு. அவர் மூலமா புரியுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ மார்ட்டின் லூதர் காலத்துல அந்த கால செய்தி தான் பரிசுத்த ஆவியா இருக்கு. ஜான் வெஸ்லியின் காலத்துல அந்த கால செய்தி தான் பரிசுத்த ஆவியா இருக்குது. பெந்தகோஸ்தேயர் வரும்போது அந்த காலத்துல அனுப்பப்பட்ட வரங்கள்லாம் பரிசுத்த ஆவியுடைய ஒரு நிலையா இருக்கு இல்லையா? அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு செய்தியாளர் அனுப்பப்பட்டு கொண்டே இருந்தார். மார்ட்டின் லூதர் வரும்போது நீதிமானாக்கப்படுதலை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை தான் அவங்க பரிசுத்த ஆவியின் புரிந்து கொண்டாங்க, அதை பெற்றுக்கொண்டாங்க. ஜான் வெஸ்லி வரும்போது பரிசுத்தமாக்கப்படுதல்னா பரிசுத்த ஆவின்றதை அவர் விவரிச்சாரு. அப்ப அதை பெற்றுக்கொண்டாங்களா இல்லைங்களா? அப்ப இந்த காலத்து வரும்போது பரிசுத்தாவுடைய ரியல் ரூபத்தை புரிந்து கொள்றதுக்கு ஒரு செய்தியாளர் தேவன் அனுப்பி, எல்லாம் சபைக்கால செய்தியாளர் அனுப்பி அதை விவரிக்கிறாரு. என்ன அந்த காணும்படி செய்யறாரு, அறிந்து கொள்ளும்படி செய்யறாரு. அப்ப நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு எதுவான காரியம் இங்க உண்டாகுது. புரிஞ்சா உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? அடுத்தது பாருங்க, தீர்க்கதரிசிங்க சொல்றாரு உங்களுடைய அவர் யாரு? அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் அவர் என்ன சொல்றாருன்னா ஷெல் பி இன் யூ அப்படின்னா உங்களுக்குள்ளே இருப்பதால் கிடையாது, இருக்க போவதால். ஷெல் பி இருக்க போவதால் அப்படின்னா இருப்பதால் சொல்லி இயேசு ஸ்ரீசனோட பேசும்போது பரிசுத்தாவி அவங்களுக்குள்ள இல்ல, இருக்க போவதால் ஃபியூச்சர்ல மேலறைக்கு போன பின்பு தான் பரிசுத்தாவி வராரு அப்படின்றத குறித்து சொல்றாரு. புரிஞ்சா உங்களுக்கு? ஃபியூச்சர் டென்ஸ் அது பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, ஃபியூச்சர் டென்ஸ்ல அவர் இருக்க போறான்றதை குறித்து சொல்றாரு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அதுக்கப்புறம் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்துக்கு வருவேன். இந்த வருவேன்றதான் அது ஃபண்டமெண்டல் டாக்டரின், திருத்துவத்தை குறித்து நமக்கு தெரியும், ஒன்காடை குறித்து தெரியும், பரிசுத்தாவி பிதா குமாரன் பரிசுத்தாவின்றது நமக்கு தெரியும். தீர்க்கதரிசி அது 3 காலகட்டத்துல 3 டிஸ்பென்சேஷன் சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஒன்னு ஃபாதர் டிஸ்பென்சேஷன், 2வது சன் டிஸ்பென்சேஷன், 3வது ஹோலி கோஸ்ட் டிஸ்பென்சேஷன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அது பழைய ஏற்பாட்டுல நமக்கு மேலே தேவன், புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நம்மோடு தேவன், சபை காலங்கள்ல நமக்குள் தேவன் இல்லைங்களா? இப்போ அதை தாண்டி வந்துட்டோம். நமக்குள்ள நம்ம பரிசுத்த ஆவியோட காலத்துல இல்ல, மனுஷகுமாரோட காலத்துல இருக்கிற இந்த செய்தி தீர்க்கதரிசி கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியுடைய யுகம் அது. புரிஞ்சுங்களா? இந்த செய்தியில சொல்றாரு இன்னும் அதிகமா வரப்போகுதுன்னு சொல்றாரு. புரிஞ்சுக்கோங்க நல்லா. லவோதைக்கியா வரைக்கும் வந்து பரிசுத்த ஆவியுடைய யுகம். லவோதைக்கியாவுடைய ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் நீச்சி இருக்குது, அதான் மனுஷகுமாரோட ஊழியம். அந்த மனுஷகுமாரோட ஊழியம் வரும்போது பரிசுத்த ஆவி சபை காலங்கள்ல ஒரு அளவுல இருக்குது, மனுஷகுமாரோட ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்ல்ட். அது தீர்க்கதரிசிக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்தார். இல்ல தீர்க்கதரிசிக்குள்ள தானே மனுஷகுமாரோட ஊழியம் நடந்துச்சு. வேதாகமத்துல மனுஷகுமாரோட வெளிப்பட்ட 3 இடங்கள் தெரியுமா? நான் செய்திகள் அணுகி முறை எடுத்திருக்கேன். மனுஷகுமாரன் உடைய ஊழியன்றது என்ன? நம்ம சீரியஸே போட்டிருக்கிறோம். என்னங்க? மாம்சத்துல வெளிப்படுது. வாசம் செய்வதில்ல, மனுஷனுக்குள்ள மாம்சமாய் வெளிப்படுவது. வாசம் செய்வதுன்றது பரிசுத்த ஆவியை சார்ந்தது. அந்த வார்த்தை மாம்சமா மாறுறதுதான் மனுஷகுமாரோட ஊழியம். சபை காலத்துக்கும் இங்க பிரைட் ஏஜுக்கு இருக்கிற டிஃபரெண்ட் இதுதான். புரிஞ்சா உங்களுக்கு? சபை காலங்கள்ல பரிசுத்த ஆவியுடைய போர்ஷன் ஒரு போர்ஷன் இருந்தது. இன்னைக்கு அந்த வார்த்தை நமக்குள்ள ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டா, கிரியைகளா, மாம்சமா டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்டேட்ல நம்முடைய செய்கையின் வடிவில செய்கையா மாறுது. இப்போ இது எங்க தொடங்குச்சுன்னு சொன்னா, மனுஷங்களோட ஊழியத்தை நீங்க பழைய ஏற்பாட்டுல நிறைய இடங்களை பார்க்கலாம். தீர்க்கதரிசிகள் மனுஷகுமாரர்கள் சொல்லி அழைக்கப்பட்டாங்க, சன் ஆஃப் மேன்ஸ் சொல்லி அழைக்கப்பட்டாங்களா இல்லைங்களா? அபிரகாம் மத்தியில தேவன் வந்து மாம்சத்துல வந்தாரா இல்லையா? அது மனுஷகுமாரோட ஊழியம் வந்துச்சா இல்லைங்களா? அதனாலதான் நோவாவி நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்கள்ல நடக்கும். இந்த நாட்கள்ல 2 விதமா இருக்குது. மனுஷகுமாரோட வெளிப்படுதல் ஒன்று இருக்கு, மனுஷகுமாரோட வருகைன்னு ஒண்ணு இருக்கு. கரெக்டா? நம்ம மனுஷகுமாரோட ஊழியத்தை குறித்து தெளிவா பிரீச் பண்ணியிருக்கோம், சீரியஸ் போட்டிருக்கோம். இங்க நம்ம பிரீச் பண்ணியிருக்கோம். மனுஷகுமாரோட வெளிப்படுதல் தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரி வரும்போது அவருக்குள்ள பரிசுத்த ஆவி வெளிப்பட்டது குறிக்குது. அதாவது 1933-47 இருந்து 63 வரைக்கும் ஒரு தீர்க்கதரிசிக்குள்ள
மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். வெளிப்படுதல் அது தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா, கர்த்தருடைய வருகை மற்றும் கர்த்தருடைய வெளிப்படுதல் ரெண்டும் வெவ்வேறு வார்த்தைகள் சொல்றாரா இல்லைங்களா? என் டைம் இவாஞ்சலிசம், கடைசி கால சுவிசேஷம் என்ற செய்தியில 62ஆம் வருஷத்துல தீர்க்கதரிசி இதெல்லாம் சொல்றார். புரிஞ்சுக்கோங்க நல்லா. அப்போ 63க்கு அப்புறம் வருகை, இதே தீர்க்கதரிசிக்குள்ள கர்த்தருடைய வருகை காணப்பட்டுச்சு. புரிஞ்சா? வேறுபாடு புரியுதா? மனுஷகுமாரோட வெளிப்படுதல். அதனாலதான் பைபிள் லூக்காவிலையும் மத்தேயுல சொல்லுது மனுஷகுமாரோட வெளிப்படும் நாட்கள்லன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுது, இன்னொரு இடத்துல மனுஷகுமாரோட வருகையிலே நடக்கும்னு சொல்லுது. வாச்சிருக்கிறீங்களா? சோதோம்ல நடந்தது போல மனுஷகுமாருடைய வருகையில் நடக்கும். ஒரு இடத்துல இப்படி பதிவு செய்யப்படுது, இன்னொரு இடத்துல மனுஷகுமாரோட வெளிப்படுதல் நடக்கும். அப்போ மனுஷகுமாரோட வருகை ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்குது ஒரு தீர்க்கதரிசிக்குள்ள. கரெக்டா? புரிஞ்சா உங்களுக்கு? பிரதர் புரிஞ்சா? பிரதர் தானியல் புரிஞ்சுங்களா சொல்றது? ரொம்ப முக்கியமான பாயிண்ட சொல்லிட்டு இருக்கிறேன். மனுஷகுமாருடைய வருகை, மனுஷகுமாருடைய வெளிப்படுதல். தீர்க்கதரிசியுடைய 63 வரைக்கும் மனுஷகுமாரோட வெளிப்படுதல். அப்படின்னா மனுஷகுமாரோட வெளிப்படுதல் தேவன் ஒரு மாம்சத்துக்குள்ள இருந்து வெளிப்படுறது மனுஷகுமாரோட வெளிப்படுதல். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டா வந்து தீர்க்கதரிசிக்குள்ள என்ன பண்ணாருங்க, அவர் அந்த சரத்தை முழுசா எடுத்துக்கொண்டு செயல்படுறார். அதான் மனுஷகுமாரோட வருகை காணப்பட்டுச்சு தீர்க்கதரிசிக்குள்ள. மனுஷகுமாரோட வருகை, இது ரெண்டு விஷயம் கம்மிங்க புரிந்து கொள்றதுக்கு இந்த மனுஷகுமாரோட மினிஸ்ட்ரி புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். புரிஞ்சுங்களா? நீங்க இதெல்லாம் வந்து நான் அதனாலதான் சீரியஸா போட்டிருக்கிறேன். தயவுசெய்து சொல்ல திரும்ப ஏனோதான செய்தியை கேட்காதீங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரிஞ்சு? அப்ப அதான் இங்க சொல்றாரு, இங்க அதான் சொல்றாரு, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள். என்னாலும் சொன்னா ஜட்ஜ்மெண்ட் டே என்றார் தீர்க்கதரிசி. இந்த கீழே வாட்சியை பாருங்க. இந்த வாட்சியை சொல்லும் போது தீர்க்கதரிசி சொல்றாரு 14:20, இதுவே என் கருத்தின் மையமாக இருக்கிறது. எது என் கருத்தின் மையம்? மேல வாட்சம் இல்லைங்களா? 14 நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது. அப்படின்னா நான் பிதாவிலும் நான் அர்த்தம் இது கொஞ்சம் பார்க்கலாம். நான் பிதாவிலும், நான் பிதாவிலும் இயேசு பேசுறாரா இல்லையா? அப்ப இதுக்கு என்ன தேவைன்னு சொன்னா ஒன் காட், ஃபண்டமெண்டல் டாக்டரின் ஒன் காட் தெரியணும். இதெல்லாம் வாசிதான் திருத்துவக்காரர்கள் எப்படி பிரீச் பண்றாங்க. 14 to 17 வாசிக்கும் போது திருத்துவத்தை குறிச்சு அதே தவறான புரிதல்கள் இருக்குது. பிரதர் தானியல் உங்களுக்கு புரியுதுங்களா? பிரதர் இந்த தசை கவனிங்கள. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அப்படின்றது எப்படி புரிந்து கொள்றீங்க? நீங்க ஒன்காட விசுவாசிக்கிறவங்க இதே திருத்துவ நபர்களை கேட்கும் போது இங்க திருத்துவத்திற்கு 1வது நபரோ 2வது நபரோ இருக்கிறத பேசுவாங்க. நான் அனுப்ப போற தேட்டர்னால 3வது நபரா பேசுவாங்க. இதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு ஃபண்டமெண்டல் டாக்டரின் புரிஞ்சிருக்கணும். கரெக்டா? ஃபண்டமெண்டல் டாக்டரின் என்ன? ஒன்காடு தான் ஃபண்டமெண்டல் டாக்டரின். புரிஞ்சா? அப்போ நான் பிதாவிலும் அப்படின்றது என்ன? உங்களதான் கேட்கிறேன், நான் மூவ் பண்ணுமா? அதான் அது என்னங்க? அதுதான் நீங்க உங்க மொழியில சொல்றீங்க. என்ன சொல்ல வர்றாரு இயேசு கிறிஸ்து? சொல்றீங்க நான் பிதாவிலும். நீங்க அந்த நாள நியாய தீர்ப்புனால ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொண்டிருப்பீங்க. அப்ப உங்களுக்கு புரியும். என்ன புரியும்னா நான் பிதாவில் இருக்கிறதையும் நீங்கள் என்னில் இருக்கிறதையும் நான் உங்களில் இருக்கிறதையும் என்ற இங்க நீங்கள்ன்றது யாரு? இல்ல, இயேசு கிறிஸ்து பிதா கிடையாது. இது ஒன்னஸ் டாக்டரின். புரிஞ்சுக்கோங்க நல்லா. ஒன்னஸ்க்கும் நமக்கு டிஃபரெண்ட் இருக்கு, பொருத்துவக்காரர்களும் நமக்கு டிஃபரெண்ட் இருக்கு. மேஜரான தவறான அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்காட்ல பெரிய தவறான அண்டர்ஸ்டாண்டிங். ஒன்காட் இவங்க ஒன்னஸ்கார் என்ன சொல்லுவாங்க? இயேசுவே பிதான்னுவாங்க. தீர்க்கதரிசி இதை விளக்குவார். இயேசு பிதா கிடையாது. புரிஞ்சா உங்களுக்கு? ஒரு புரிதுங்களா? தீர்க்கதரிசி அதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றார். அப்போ ஒன்னஸ் ஃபண்டமெண்டல் டாக்டரின் ஒன்காட குறிச்சு தெளிவான புரிதல் உங்களுக்கு வேணும். கரெக்ட். அப்போ இது நான் பிதா நீங்கள்ன்றது என்ன? கரெக்ட். இப்படி சொன்ன கரெக்ட். இயேசு பிதா கிடையாது. இப்படி சொன்ன மாதிரி நான் அப்படின்றது இயேசு என்ன சொல்றாருன்னு சொன்னா, இயேசு என்னவா இருந்தார் முன்னாடி? இப்ப இது சொல்லும் போது உங்களுக்கு புரியும் பாருங்க. இயேசு என்னவா இருந்தார்? இல்ல பிரதர், இயேசு எப்படி பிதாவா இருந்தார்? யோவான் 1:1 என்ன சொல்லுது? ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை மாம்சமாச்சு. அந்த வார்த்தை தான் பேசுது.
அதுதான் பிதாவில் இருந்தது. இங்க பிதான்னு சொல்றது என்னன்னு சொன்னா நித்திய ஆவியை தான் பிதான்னு சொல்ற. அந்த நித்திய ஆவி இருந்துச்சு, உலகத்துல நித்திய ஆவி இருந்துச்சியா, அந்த நித்திய ஆவிக்குள்ள வார்த்தை இருந்துச்சு இல்லையா, அததான் இங்க சொல்ற. புரிஞ்சா? நித்திய ஆவிக்குள்ள தானே இருந்தது. அதான் இல்லங்க பிதா இல்லங்க, நித்திய ஆவிதாங்க பிதா. திரும்ப ஏன் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? அந்த நித்திய ஆவி தானே உலக வானந்த பூமி அண்ட சராசரம் உண்டாக்கத்தக்க வல்லமை கொண்டுச்சு. அதுதான் வந்து சர்வ வியாபி. அந்த நித்திய ஆவிதான் சர்வ ஞானி. அந்த நித்திய ஆவிதான் சர்வ வல்லமை பொருந்திய இட்டர்னல் இன்ஃபைனைட் காடா இருந்தது இல்லைங்களா. தீர்க்கதரிசி ஒரு ஹாலோன்றார் இல்லையா. அதுல இருந்து தான் வந்து வார்த்தையா இருக்கக்கூடிய அந்த லோகாஸ் வெளியே வந்துச்சு. அதுதான் நான் பிதாவிலும் அந்த நித்திய ஆவிக்குள்ள நான் இருக்கிறதும் நீங்கள் என்னிலும்னா இவர் வார்த்தையா இருக்கிறார், வார்த்தைக்குள்ள நம்ம இருக்கிறது. நான் உங்களிலும் வார்த்தையானவர் நமக்குள்ள மாம்சமா மாறுறது. புரிஞ்சா? இதுதான் அர்த்தம். நான் பிதாவிலும் அப்படின்னா இந்த பிதான்றது சிருஷ்டிப்புக்கு அப்புறம் தான் பிதான்ற ஸ்தானம் வெளிப்படுச்சு இல்லையா. அதுக்கு முன்பதாக அவர் எப்படி இந்த தீர்க்கதரிசி எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு? நித்திய ஆவி, தேவன் ஆவியா இருக்கிறார், நித்திய ஆவி இல்லைங்களா. நம்முடைய ஆவியெல்லாம் நித்திய ஆவி, ஃபைனைட் ஸ்பிரிட்ஸ் எல்லாமே நித்திய ஆவிக்குள்ளதான் லோகாஸ் இருந்துச்சு. லோகாஸ் தான் மாம்சமா மாறி மனுஷனா மாறிச்சு. பழைய ஏற்பாட்டுல லோகாஸ் ஒரு தியாஃபினி வடிவில இருந்து அக்கினி ஸ்தம்பமாய் மேகஸ்தம்பமாய் மெல்கி சேதக்காய் மம்ரே சமமையில மனுஷனா வந்து இதெல்லாம் மேகஸ்தம்பம் வந்துச்சாரு இருந்தாரா இல்லைங்களா. அதுக்கப்புறம் மரியாதையத்துல கர்ப்பமா மாறி 3.5 வருஷத்துல ஒரு 30 வயசு வாலிபனா இருக்கிறாரு இங்க. அதான் அந்த வார்த்தை அதோடைய அது இயேசுடைய அந்த சரத்துடைய மூலநிலை வேர்ட் லோகாஸ். இப்ப எப்படி சொல்றாருன்னா நான் லோகாஸ் இட்டர்னல் நித்திய ஆவிக்குள்ளா இருக்கிறதையும் நீங்கள் சபை என்னில வார்த்தைக்குள்ள இருக்கிறதையும் நான் இதே லோகாஸ் உங்களுக்குள்ள இருக்கிறதையும் சபைக்குள்ள இருக்கிறதையும் நீங்கள் அந்நாளே அறிவீர்கள். புரிஞ்சா? அதான் இங்க சொல்றாரு, இதுவே என் கருத்தின் மையமாக இருக்கிறது. இந்த செய்திக்கான மெயின் பிளாட் தீம் என்னன்னு சொன்னா இதுதான். இந்த பாயிண்ட் இந்த வசனம் 14 நீங்க வாசிச்சு போனீங்கன்னா இதுதான், இதை சுற்றி தான் தீர்க்கதரிசி செய்தி என்ற டிசைன் பண்ணியிருப்பாரு. அது இந்த செய்தி அப்படிதான் இருக்கும், அதை சுற்றி தான் இருக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஆமென் சொல்றீங்களா? அடுத்தது பாருங்க, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்த மகத்தான நாளிலே நியாய தீர்ப்பு நாளிலே அறிவீர்கள்ன்றார் தீர்க்கதரிசி. புரிஞ்சா உங்களுக்கு? பாருங்க, அது கீழே முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஸ்காரியோத் அல்லாத யூதா. நான் ஏற்கனவே சொன்னேன் 3 வருஷத்துல பேசாத இல்ல குறிப்பிடாத நபர்களுடைய பேச்சுகள்லாம் இந்த 14 to 17 இருக்கும். இதுல தோமா பேசுவாரு, பிலிப்பு பேசுவாரு, அந்திரேயா, இவங்க இந்த யூதா இவங்க எல்லாம் பேசுறாங்களா இல்லைங்களா. எல்லாமே கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவர் போராடும் போது இவங்க எல்லாம் கலக்கமடைகிறாங்க. இப்ப அந்த ஸ்காரியோத் அல்லாத யூதா பேசுறாரு, ஆண்டவரே நீர் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? ரீசன் புரியுதுங்களா உங்களுக்கு? ரீசன் என்ன கேட்கும் போது இயேசு கிறிஸ்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? அது கீழே தான் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா இங்க ஒரு பாயிண்ட் பேசுறாரு. உலகம் என்பது உலகம் என்னை காணாதுன்னு சொல்றாரு இல்லையா. நீங்களும் என்னை காண்பீர்கள். இது காரணம் என்ன, ரீசன் என்னன்னு சொல்லி இது கீழே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பேசுறாரு. இந்த உலகம் என்னை காணாதுன்னா உலகம் வேர்ல்டு கிடையாது, சூரியன் நட்சத்திரம் சந்திரன் இதை குறிச்சு சொல்ல. உலகம் அப்படின்னா தீர்க்கதரிசி நல்ல வார்த்தையை சொல்ல காஸ்மோஸ் என்றார். காஸ்மோஸ், காஸ்மோஸ் என்றது ஒரு கிரேக்க வார்த்தை. உலக வேர்ல்ட் ஆர்டர்ஸ் அர்த்தம். புரியுதா? வேர்ல்ட் ஆர்டர்ஸ், உலக அரசாங்கங்கள், உலக ஞானத்தின் மூலம் உள்ள ஸ்தாபனங்கள், உலக மனிதர்கள், உலக ஆவியினால நடத்தப்படுகிறவர்கள், இவர்கள் யாரும் பரிசுத்த ஆவியை புரிந்து கொள்ள முடியாது, என்னை காணாது புரிந்து கொள்ள முடியாது. சொல்றாரு இங்க தான் தெரிஞ்சு சொல்றாரு. உலகம் ஒழுங்கு என்று பொருள்படும். காஸ்மாஸ் என்னும் உலக எழுகும் என்று உங்கள் வேதாகமத்தில் ஒரு அர்த்தம் இருக்குமானால் அது உலக ஒழுங்கு என்றும் எழுதப்பட்டுள்ளதை காண்பீர்கள். இங்க அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. பாருங்க, தீர்க்கதரிசி அது கீழே முக்கியமான விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு சொன்னா, என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். அது கீழே நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவுடையதா இருக்கிறது. இப்ப இங்க அடுத்த பாயிண்ட் பேசுறாரு இயேசு கிறிஸ்து. நான் வார்த்தையா இருக்கிறேன், நான் பேசுறது எல்லாமே தேவனுடைய நித்திய ஆவியிலிருந்து வார்த்தையாய் மாற்றப்பட்டு வெளியே வருது. நான் பேசுறது என்னுடையது கிடையாது, பிதாவுடையது. அப்படின்னா அர்த்தம், நித்திய ஆவியிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தை தான் நான் பேசுறேன்ற. புரியுதுங்களா? இப்ப நான் உங்களுக்குள்ள வரும்போது நான் தேவனத்திலிருந்து வந்து உங்களுக்குள்ள இருந்து நடக்கிறேன்.
அப்போ தீர்க்கதரிசி இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கின்னு போறாருன்றத அடுத்தடுத்த லைன்ல சொல்ற பாருங்க. எதுக்காக இந்த பரிசுத்தாவி அனுப்பப்பட்டதுன்றத இங்க தீர்க்கதரிசி 10வது பேரால ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. 10வது பேரா எடுங்களா, புக் இருக்குதுங்க. 10வது பேரா பாருங்க. 10வது பேரா வாசிக்கிறேன். தீர்க்கதரிசி இந்த பேராவுல பரிசுத்தாவி அனுப்பப்படுவதற்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்ததாக குறிப்பிடுகிறார். சொல்றாரா? 10th பேராங்க. 10வது பேரால சொல்றாரு தேவனுக்கு ஒரே ஒரு நோக்கம், பரிசுத்தாவி அனுப்பப்படுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதுன்னு சொல்றாரு. யாரோ ஒருத்தர் வாசிங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்லாதீங்க. அந்த வசந்த வாசின்ற கரெக்ட், நம்ம பார்க்கலாம். அது வசந்த வாசிங்க. அந்த பாயிண்ட் 10வது பேரால இருக்கு பாருங்க, இல்லையா? 14வது வசனம் துவக்கின்னு இருக்கு பாருங்க பிரதர். பத்தாவது பேரா இல்லையா? நான் வேற பாரா சொல்லிட்டோம். இருங்க நான் வந்து ஆப்ல பார்த்தேன், நான் நார்மல் பேரால சொல்றேன். ஒரு செகண்ட். அதே 10வது பேரா தான் பிரதர். நீங்க எங்கேயோ மாத்தி படிக்கிறீங்க போல. 10வது பேரால இருக்கு பாருங்க, புக்லயே 10வது பேரா தான். 10வது பேரா யாராவது வாசிங்க. இல்ல இப்பொழுது அப்படின்னு வர பாருங்க. இப்பொழுது பரிசுத்தாவியை தேவனை அனுப்பியதன் நோக்கம் என்ன? யோவான் 14ஆம் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள் முடிச்ச உடனே இருக்கும் பாருங்க பிரதர். வசனங்கள் முடிச்ச உடனே இருக்கும். எனக்கு மேக்சிமம் உங்க புக்கு என்கிட்ட இல்ல, வெக்கேட் பண்ணதுனால புக்கு இல்ல பாருங்க. அந்த வசனங்களை முடிச்சிடுறாரா? வசன பகுதி எங்க இருக்கு? வசன பகுதி எந்த பேரல இருக்கு? பத்தொன்பதா? ஓகே, புக்ல 19 நினைக்கிறேன். வாசிங்க. அதேதான் அந்த பாயிண்ட் தான் இருக்கா. இப்போ அங்க என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியை அனுப்புறதுக்கு ஒரே ஒரு நோக்கம் இருக்குதுன்னு சொல்றாரு. ஒரு மெயின் தீம் இருக்கு, மெயின் ஃபோக்கஸ் இருக்கு, மெயின் பர்பஸ் இருக்குது. கரெக்டா? புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சா? பாருங்க, நான் வாசிக்கிறேன். இயேசு பூமியில் இருந்த போது என்ன நோக்கம்? ஒரு நோக்கம் இருந்ததாக குறிப்பிடுகிறார். முதலாவதாக, இயேசு பூமியில் இருந்த போது தேவன் தன்னுடைய திட்டங்களை இயேசுக்குள்ளா இருந்து நிறைவேற்றினார். கரெக்டுங்களா? மீட்பின் திட்டத்துடைய தொடக்கமே ஜீசஸ் கிரைஸ்ட். கவனிங்க நல்லா, இங்க பாரு, அங்க புக்கை பார்க்க வேணாம், இங்க பாருங்க. மீட்பின் திட்டத்தை தொடங்குறதுக்கு இயேசு கிறிஸ்து வச்சு தான் தொடங்கினார். உலகத்தோடத்து முடியும் சரி, பூமியில இருக்கும்போதும் சரி, மீட்புக்கான காரியத்தை இயேசு கிறிஸ்து வச்சு தேவன் செஞ்சாரு. கவனிங்களா, பரிசுத்த ஆவியை அனுப்பியதற்கு பூமியில இருக்கும்போது தேவன் தன்னை இந்த இயேசுக்குள்ள இருந்து காரியங்களை செஞ்சார். அடுத்தது, பின்பு இதையே இயேசு கிறிஸ்து போனபடி சபைக்குள்ள செய்யறதுக்காக தான் பரிசுத்த ஆவியை அனுப்பினாராம். புரியுதா? அதான் பர்பஸ். என்ன பர்பஸ்? ஃபர்ஸ்ட் வந்து இயேசு வச்சு செஞ்சார். மீன்ஸ் இது ஏன் என்ன பர்பஸ் சொல்லி நல்லா நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் பாத்தீங்க சொன்னா, ஆதியாகமத்துல தேவன் தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குனாரு. உண்டாக்குன பின்னாடி பாவத்தினால அவங்க என்ன பண்ணாங்க?
பாவத்தினால இழந்து போன 3 காரியங்களை குறித்து நான் சொன்னேன். பாவத்தினால அவங்க என்ன, ஆதாம் ஏவாள் இழந்து போன 3 காரியங்கள் என்ன? தேவ சாயலை இழந்தாங்க, தேவோட கூட ஐக்கியத்தை இழந்தாங்க, அப்புறம் பூமியின் ஆளுகை இழந்து போயிட்டாங்க, அதிகாரத்தை இழந்து போனாங்க, 3 காரியத்தை இழந்து போனாங்க இல்லைங்களா? அப்போ தேவனோடு கூட ஐக்கியம். இப்போ இந்த பர்பஸ் தான் மீட்பின் திட்டத்துல இருக்கிற மெயினான பர்பஸா இருக்குது. இதுக்காக தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஆதாம் எழுந்து போனதை பிந்தின ஆதாமை கொண்டு மீண்டும் என்ன பண்ணாரு, அவருக்குள்ள அந்த பிந்தின ஆதாமுக்குள்ள தேவன் வந்து ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துறார். நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, அப்படி பூமியில என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து ஆதாம் ஏவாளை வச்சு செய்யணும்னு சொல்லி ஏதேன்ல நினைச்சார். ஏன்னா ஆதாம் ஏவாள் தேவ சாயலா இருந்தாங்க, அவங்க என்ன ஆமெச்சூர் காட்ஸா இருந்தாங்க, ஒரு குட்டி தேவர்களா பூமியில இருந்தாங்க, தேவனுடைய ரெப்ரஸன்டேட்டிவா பூமியில இருந்தாங்க, அவங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாங்க இல்லைங்களா, இருந்தாங்களா இல்லைங்களா? அப்ப ஆளுகை எழுந்து போனதுனால, அது எல்லாமே போனதுனால எகைன் ஜீசஸ் கிரைஸ்ட பூமிக்கு கொண்டு வந்து அவருக்குள்ள இருந்து பூமியில தேவன் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அந்த திட்டங்களை மீண்டும் செய்யறாரு. 3 வருஷம் முடிச்சு இது போன பின்ன இயேசு கிறிஸ்து கிரயத்துக்கு அடிக்கப்பட வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் போன பிறந்ததாக அவருக்குள்ள ஆவிய சபைக்குள்ள அனுப்பி சபைக்குள்ள இயேசு கிறிஸ்துக்குள்ள என்னென்ன காரியங்களை செஞ்சாரோ அதை தொடர்ச்சியா செய்யும்படி செஞ்சார். புரிஞ்சா? எதுவுமே புரிஞ்சு? அப்ப வர திருத்தசிங்க சொல்றாரு, அதான் சொல்றாரு, தேவன் தம்முடைய சபையில் வாசம் செய்து தமது சபையின் மூலமாக தமது திட்டங்களை தொடர வேண்டும் என்பதே அந்த நோக்கம். அந்த திட்டம் பிளான் இருக்கு. அப்போ பரிசுத்தாவின்றது என்னுடைய உங்களுடைய பிளான் கிடையாது. மூல திட்டத்துல, மீட்பின் திட்டத்துல ஒரு மேஜரான ரோல் இருக்கு. அந்த ரோலை சர்ச் மூலமா, சபை மூலமா ஒரு செய்யறதுதான் அவருடைய திட்டமா இருக்கு இல்லையா? புரிஞ்சு? அதை தான் இங்க தீர்க்கதரிசி இங்க ஸ்டார்ட் பண்றாரு. அடுத்த லைனுக்குள்ள போற பாருங்க. இப்பகுதியில் தீர்க்கதரிசி பரிசுத்தாவை பற்றி கூறும்போது திருத்துவத்தை பற்றி தவறான விளக்கத்தை எடுத்து கூறுகிறார். நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறது என்றதை தீர்க்கதரிசி எடுத்துக்கொண்டு நீங்க கீழே நீங்க அப்படியே தொடர்ந்து வாங்க, நான் சொல்றது அப்படியே அதை எடுத்து 19வது பேராவா அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா, பிதாவுடைய ஸ்தானம், குமாருடைய ஸ்தானம், பரிசுத்தாவுடைய ஸ்தானம் என்னன்றதை தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவார். அடுத்தது இந்த பர்பஸ வேற ஒரு இடத்துல நீங்க வாசிச்சிருக்கணும். என்ன வாசிக்கணும்னு சொன்னா, என்ன சொல்றாரு தீர்க்கதரிசி, தேவன் என்னவா இருந்தாரோ அதை என்ன பண்ணாரு, யாருக்குள்ள ஊற்றினாரு? கிறிஸ்து என்னவா இருந்தாரோ அதை யாருக்குள்ள ஊற்றப்பட்டுச்சு? சபைக்குள்ள. மனவாட்டி, கரெக்டான வேர்டு, மனவாட்டிக்குள்ளாக ஊற்றப்பட்டுச்சு. இப்போ சபைக்குள்ள ஊற்றப்பட்ட அந்த பாகத்தினாலதான் பூமி திரும்பவும் என்ன மூல நிலைக்கு என்ன பண்ணும், திரும்பும். ஏன்னா அததான் ரோமர்ல சொல்லுது. ரோமர்ல என்ன சொல்லுது, இந்த சிருஷ்டியானது, பூமியில இருக்கிற அநேக சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தை அழியாமை பெற்றுக் கொள்ளும்படிக்கு கர்ப்ப வேதனை பெறுது. எதுக்குன்னு சொன்னா தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படி இல்லையா? அப்போ தேவ புத்திரர்கள் வெளிப்பட்டாங்கன்னு சொன்னா பூமி திரும்ப மூல நிலைக்கு திரும்பிடும். இதே நோக்கத்தை தான் தீர்க்கதரிசி 7வது முத்திரையில பேசுறாரு. எத்தனை பேர் நீ அவருக்கு 7ஆம் முத்திரைன்றது எந்த புஸ்தகத்துல 7ஆம் முத்திரை பேசுறதா நான் சொல்லியிருக்கேன். தீர்க்கதரிசி 7ஆம் முத்திரையில தீர்க்கதரிசி டைரக்டா 7ஆம் முத்திரையை பேசல இல்லையா? 7ஆம் முத்திரைய தீர்க்கதரிசி தனக்குள்ள வருகை வந்ததை குறிச்சு மட்டும் பேசுறாரு. 7ஆம் முத்திரை எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? 7ஆம் முத்திரை இன்னைக்கு பப்ளிக்ல குழப்பத்தை உண்டு பண்ணிருக்கா இல்லையா? அது பொது ஜனங்களுக்கு திறக்கப்படாதுன்னு சொன்னா மனவாட்டிக்கு திறக்கப்பட்டதா இருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? நான் பைபிள்ல இருக்கிற நிறைய பேட்டர்ன்ஸ் 7th சீல பார்த்திருக்கோம். அந்த 7th சீல தீர்க்கதரிசி தன்னுடைய ஆரிசோனா மினிஸ்ட்ரியை குறிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்து அவருக்குள்ள எப்படி அந்த வருகை நடந்துன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருவாரு. பப்ளிக்கா நிறைய காரியங்களை பேச மாட்டார். ஆனா தீர்க்கதரிசி 7ஆம் முத்திரையை குறிச்சு பேசுறதுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு. எந்த புத்தகம்? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த. கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்படுதல். கிறிஸ்துவே தேவனுடைய பரம ரகசியமா இருக்கிறார். அந்த செய்தி தான் 7வது முத்திரை. ஆக்சுவலி 7வது முத்திரை அதுதான். இந்த புஸ்தகத்துல தொடக்கத்துல நீங்க வாசிங்க சொன்னா தீர்க்கதரிசி சொல்வார், இப்படி சொல்லுவாரு, தேவனுக்கு உலகத்தோரத்து முன்னே அவர் நித்திய ஆவியா இருந்தார், தேவன் எவ்விதமா இருந்தார்ன்றதெல்லாம் அதில் தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் நித்திய ஆவியா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்லவர்ன்றது அவருக்குள்ள இருந்துச்சு, அதுதான் அவர் தேவனா மார்ச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னு சொல்றாரு. எத்தனை பேர் அவருக்கு இந்த புத்தகத்தை வாய்ச்சவங்க ஞாபகம் இருக்கும்? அவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு, ஒரே மகத்தான நோக்கத்தை உடையவரா இருந்தார். அந்த நோக்கம் தன்னை வெளிப்படுத்துவதா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது 7வது முத்திரையா இருக்குது அப்படின்னு சொல்லி 7வது முத்திரையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கு முன்னதாக இருக்கிற 3 நோக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. எத்தனை பேருக்கு தெரியும் 7வது முத்திரையில 3 நோக்கங்கள்? 7வது முத்திரையில இருக்கிற 3 நோக்கங்கள் என்ன? இல்ல, 3ஆவது இழுப்ப சொல்றேன்.
தேவன் தனக்குள்ள இருக்கிறத கிறிஸ்துவுக்குள்ளும், கிறிஸ்து தனக்குள்ள இருக்கிறத சபைக்குள்ளும், சபையும் கிறிஸ்துவும் சேர்ந்து மூளை ஏதேனுடைய நிலையை கொண்டு வருவதுதான் 7வது முத்திரையுடைய முக்கிய நோக்கம். இதுதான் கிறிஸ்து தேவனுடைய ரகசியமாய் இருக்கிறார் என்ற செய்தியில தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்றார். புரிஞ்சா? எக்ஸ்பிளைன் பண்றார். இததான் தீர்க்கதரிசி பரிசுத்தாவிலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். நான் இந்த செய்தியை வாசிக்கும் எனக்கு புரிஞ்சு, இதுதான் நம்ம ஆல்ரெடி அதனால சொல்றோம் 63க்கு அப்புறம் சீல்ஸ்ன்றது வெறும் சீல்ஸ் புத்தகத்துல மட்டும் கிடையாது. தீர்க்கதரிசி அதனால சொல்றாரு எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசம், லேயிங் அண்ட் தி டேப்ஸ் என்றார். ராப்சரிங் ஃபெய்த் எங்க இருக்குதுன்னா டேப்ஸ்ல அந்த 1200 செய்திகளுக்குள்ளேயும் முன்பதாகவே பிரீச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பரிசுத்தாவி எதற்காக அருளப்படுதுன்ற செய்தியிலேயே 7வது முத்திரைக்கான 7ஆம் முத்திரை எப்ப 63ஆம் வருஷத்துல 7 தூதர்கள் வந்து வெளிப்படுத்தின காரியம். எஸ், கரெக்ட். ஆனா அத ஒரு பாகமத்துல தீர்க்கதரிசி இந்த பரிசுத்தாவி எதுக்காக அருளப்படுதுன்ற செய்தியிலேயே பிரீச் பண்ணியிருக்காரு. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன், இதுதானே அது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன். இங்கே தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு சொன்னா, தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஊற்றி ஒரு காரியத்தை நடப்பித்தார், பூமியில தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றார். திரும்பவும் அதை சபைக்குள்ள ஊற்றி திரும்பவும் மூல நிலையை கொண்டு வரார். இதுதான் இந்த செய்தியுடைய முக்கியமான பர்பஸ். பரிசுத்தாவி அனுப்பப்படுத்தோட பர்பஸ் என்ன? இப்படி சொல்லலாம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய பிளான பூமியில நடத்தணும். இயேசு கிறிஸ்துக்குள்ள செஞ்சார் 3 வருஷம் செஞ்சார் இல்லையா? செஞ்சாரா இல்லைங்களா? அத சபைக்குள்ள செய்யணும்னு சொல்லி தான் பரிசுத்தாவி எழுப்பப்பட்டது. இந்த நோக்கம் தான் அவருடைய மூல நோக்கமாவே இருந்துச்சு. இன்னும் கரெக்டா சொன்னா 7th seal இருக்கிற மிஸ்ட்ரியாவே இது இருக்குது. நான் வெள்ளக்கிற பாயிண்ட கொண்டு நீங்க சொல்லணும்னு நினைக்காதீங்க. நான் வந்து இது வந்து ஒரு பார்ஷியல் மெசேஜா இருக்குது. பரிசுத்தாவின்றது சீல்ஸ் தான் அந்த ஃபுல்லஸ் நோக்கி கொண்டு போகுது. தீர்க்கதரிசியுடைய பிரீச்சிங் வந்து சீல்ஸ் நோக்கி போகும்போது இந்த ஃபுல்லஸ் நோக்கி கொண்டு போகுது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அந்த ஃபுல்லஸ் மெசேஜ் இதோட கூட கனெக்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு நான். அப்போ இதுதான் நீங்க சொல்ல பாருங்க, தேவன் என்னவாக இருந்தாரோ இவர் வரலையே, என்ன ஆனாரு? யாரும் கனெக்ட் ஆகலையே. சரி கவனி, தேவன் என்னவா இருந்தாரோ அவரெல்லாம் கிறிஸ்துவுக்கு ஊற்றப்பட்டுச்சு. கிறிஸ்து என்னவா இருந்தார் அதெல்லாம் சபைக்கு ஊற்றப்பட்டுச்சு. அதாவது ஒரு நபருக்குள்ளாக அல்ல, ஒட்டுமொத்தமா சபைக்குள்ளாக ஊற்றப்பட்டுச்சு. நீங்க அநேக நபர் வந்து இங்கதான் வந்து இவங்க மிஸ் ஆகுறாங்க. யார் மிஸ் ஆகுறாங்க சொன்னா பிராம் கிரைஸ்ட் மிஸ் ஆகுறாங்க. தீர்க்கதரிசிக்குள்ள முதல் பகுதி கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா இந்த காலத்துக்கு மெச்சூர்டான கோதுமை மணியில ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீட் வந்து பேனமா இருக்கிறார். இந்த காலத்துல முதற் பலன் பேனம். புரிஞ்சா இல்லைங்களா? தீர்க்கதரிசிக்குள்ள தேவன் என்ன பண்ணாருங்க, அந்த ஒரு மனுஷகுமார் ஒரே மனுஷகுமார் வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வருகை காணப்பட்டுச்சு. தீர்க்கதரிசிக்குள்ள ஒட்டுமொத்த சபைக்குள்ள ஃபுல்லஸ் காணப்படுது. ஏன்னா தீர்க்கதரிசி காலத்துல ஃபுல்லா இல்ல. தீர்க்கதரிசியுடைய பிரீச்சிங் வந்து ஃபுல்லா பிரீச் பண்ணப்பட்டிருந்தாலும் அதோடைய ஒன்று சேர்க்கிற இடம் எங்க வருதுன்னு சொன்னா மனவாட்டியுடைய எடுத்துக்கொள்ளப்பட்ட விசுவாசம் வருகிற நேரமா அது இருக்குது. புரிச்சா? அதை அடுத்து எடுத்துக்கொள்றதுக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட நபர் வர வேண்டியது இல்லை இனிமேல். இன்னொன்னு சிங்கிள் மேன் மெசேஜ் இனிமேல் கிடையாது. நான் திரும்ப சொல்லியிருக்கேன், ஒரு தனிப்பட்ட நபருடைய ஊழியம் தீர்க்கதரிசியோட முடிஞ்சு. எந்த மணி 8வது தூதனோ 9வது தூதனோ இல்ல இன்னொரு தூதனோ இல்ல, நமக்கு ஒரே தூதன் 7th ஏஞ்சல் கம்ப்ளீட் ஆச்சு. அந்த 7th ஏஞ்சலுக்குள்ள மைட்டி ஏஞ்சல் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ மைட்டி ஏஞ்சல் மினிஸ்ட்ரி பேனம்குள்ள இருந்து சபைக்குள்ள ஃபைவ் மினிஸ்ட்ரிக்குள்ள போய் சர்ச் வந்து என்ன பண்ணுது, பர்ஃபெக்ஷனுக்குள்ள கொண்டு போகுது. அந்த பர்ஃபெக்ஷனுக்குள்ள கொண்டு போகும்போதுதான் பிரைடுக்கு வந்து ராப்சரிங் ஃபெய்த், எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசம் கொடுக்கப்படுது. அப்ப இது எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசம் எங்க இருக்குன்னு சொன்னா தீர்க்கதரிசி பிரீச் பண்ண 7 வயல்ஸ் ட்ரம்பட்ஸா இருக்கும், இதெல்லாம் ஒண்ணு சேர்க்கிற இடத்துல இருக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசம். அங்கதான் தேர்ட் புல் மினிஸ்ட்ரிக்கான மிஸ்ட்ரி இருக்கு. அப்ப தீர்க்கதரிசி லைஃப்ல தேர்ட் புல் மினிஸ்ட்ரி நடந்துச்சா இல்லையா? தேர்ட் புல் மினிஸ்ட்ரி எத்தனை பார்ட் இருக்கு, மொத்தம் எத்தனை ஃபோல்ட் இருக்கு இல்ல? அந்த மினிஸ்ட்ரியுடைய பவர் 5 இன்சிடென்ட்ல வெளிப்பட்டுச்சு. எஸ், கரெக்ட் தான். ஆனா அது 3 ஃபோல்டா இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஒன்னு ஓப்பனிங் ஆஃப் தி வேர்ட், ரெண்டாவது ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன், மூணாவது பிரீச்சிங் டு தி எட்டர்னல் லாஸ்ட், நித்தியமா இலக்கப்பட்டவர்கள் பிரீச் பண்ணுவார். அப்போ ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் தான் 5 இன்சிடென்ட்ஸ்ல ப்ராஃபட் லைஃப்ல நடந்துச்சு இல்லைங்களா? கில்ஃபிஷ் ரெசரக்ஷன்ல நடந்துச்சு. ரெண்டாவது ஸ்கிரில் மூன்று முறை வந்து ஸ்கிரில் வந்து கிரியேஷன் நடந்துச்சு. அப்புறம் ஹாட்டிரேட்டியுடைய சன்ஸ் 2 பேரும் சால்வேஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மேடாப்ராயுடைய டியூமர் வந்து ஹீலிங்ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் கோலரோட புயல் வந்து கட்டுக்குள்ள வந்து அதுல நடந்துச்சு. அப்போ
மூன்றாம் இழுப்புல நான் இப்படி சொல்றேன் உங்களுக்கு. ஒன்னு ரெசரக்ஷன், ரெண்டாவது சால்வேஷன் ரட்சிப்பு, மூணாவது கிரியேஷன், நாலாவது ஹீலிங், ஐந்தாவது டொமினியன் பவர் ஆளுகை வல்லமை. இது எல்லாமே மூன்றாம் இழுப்புல வர வேண்டியது. தீர்க்கதரிசிக்கு வருகை வரும்போது அதுல நடந்துச்சு. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி சொல்றாரு அது கொஞ்ச நேரம் மூன்றாம் இழுப்பானது சைலண்ட்ல இருக்குதுன்னு சொல்றாரா இல்லையா? இயேசுவை நோக்கி பார்த்த லுக் அவே டு ஜீசஸ் என்ற செய்தியை தீர்க்கதரிசி கொடுத்திருக்கிறார். 63 வருஷத்துல வாட்சி பாருங்க, அந்த சொல்லுவாரு. இப்பொழுது மூன்றாம் இழுப்பு சைலண்டா இருக்குது. இப்போ வேர்ல்ட் எக்யூமெனிக்கல் கவுன்சில் உலக ஆலோசனை சபை ஒரு அழுத்தத்துக்குள்ள வருகிற நேரம் வருவது மூன்றாம் இழுப்பு அசைய தொடங்கும். WCCல காட்சியில வர்றதுக்கு முன்பதாக நம்ம இப்ப அந்த நேரத்துக்கு வந்திருக்குமா இல்லைங்களா? ஏன்னா ஈரான் வாரலாம் அதை சொல்லுதா இல்லையா? உங்கள்தான் பேசுறேன், இந்த வாரம் அதை சொல்லுது இல்லைங்களா? அப்போ இதுதான் அதோட பர்பஸா இருக்குது. பரிசுத்தம் அனுப்பப்படுறது நோக்கம், 7ஆம் முத்திரையோட நோக்கம் அதுதான். இப்ப நான் ஃபாஸ்ட் ஒரு சில பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிட்டு நான் போயிடுறேன் பாருங்க. அது சொல்றேன். தீர்க்கதரிசி அடுத்தது இது எப்படி சொல்றாருன்னு சொன்னா, மீட்பின் திட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. என் பரிசுத்தாய் அனுப்பப்படுறது நோக்கம் மீட்பின் திட்டத்துடைய பாகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மீட்பின் திட்டத்துல ஒரு காரியம் ரூத் போவாத் விஷயத்துல மீட்பின் திட்டத்துல இருக்கிற ஒரு காரியம் காணப்படுது. என்ன காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லா பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலையும் மீட்பின் திட்டத்துல இருக்கிற ஒரு பாகம் காணப்படுச்சா? அபிரகாமுடைய வாழ்க்கையில என்ன காணப்படுச்சு? கிரயம் காணப்படுச்சு. அபிரகாமுடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் காணப்படுச்சா இல்லைங்களாங்க? சொல்றது புரியுது. மீட்பின் திட்டத்துல கீழ்ப்படிதல் காணப்படுச்சு, வெளியே வர்றது காணப்படுச்சு. ஈசாக்குடைய வாழ்க்கை வரும்போது கீழ்ப்படிதலே அர்ப்பணிப்பு காணப்படுச்சு. யாக்கோபுடைய வாழ்க்கையில கிருபை காணப்படுச்சு. இதெல்லாம் மீட்பின் திட்டம் தான் இல்லைங்களா? இப்போ ரூத் போவாஸ் விஷயத்துல மீட்பின் பிரமாணமும் இனத்தான் மீட்பருடைய நிகழ்வு காணப்படுது. எத்தனை பேருக்கு தெரியும்? ரூத்தின் புஸ்தகம் இல்லாம மீட்பை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. வெளிப்படுத்தல் 5 புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் தீர்க்கதரிசி பிரீச் மெசேஜ்ல ரூத்தின் காரியத்தை எடுத்துக்கொண்டு பேசுறார். வெளிப்படுத்தல் 5 எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரூத் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு எக்ஸ்பிளைன் பண்றார். படிச்சிருக்கீங்களா இல்லையா? பிரீச் மெசேஜ் படிச்சிருக்கீங்களா? பிளவு செய்தியில தீர்க்கதரிசி அந்த புஸ்தகத்தை வாங்குறத, மீட்பின் விஷயத்த ரூத்த புஸ்தகத்தை எடுத்துக்கிறார். ஏன்னா நியாய பிரமாணத்துல மீட்பின் பிரமாணத்தை கொடுத்தார். மீட்பின் பிரமாணத்துல மீட்பர் வேணும், மீட்பர் இனத்தா இருக்கணும், பிளட் ரிலேஷனா இருக்கணும் இல்லைங்களா? கெயின்ஸ்மேனா இருக்கணும், இனத்தானா இருக்கணும். அந்த ரெடிமேர் கெயின்ஸ்மேனா இருக்கணும். நம்ம பார்த்திருக்கோமா இல்லைங்களா? அவன் எலிஜிபிள் பர்சனா இருக்கணும், அவனுக்கு பணம் இருக்கணும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல எடுத்துக்கின்னு தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னு சொன்னா, பரிசுத்தாவி எதுக்காக வராருன்னு சொன்னா மீட்கும்படி வராரு. இப்போ இன்னொரு காரியத்தை தீர்க்கதரிசி சொல்றாரு. பரிசுத்தாவி எதுக்காக அருளப்படுதுன்றதுன்னா, அவர் ஆதியாமத்துல இழந்து போன தன்னுடைய குமாரனை தேடி இறங்கி வந்தாரா? சாயங்காலத்துல ஆதாமே எங்க இருக்கிறார் இறங்கி வந்தாரா இல்லைங்களாங்க? இயேசு எதுக்காக பூமிக்கு வந்தாரு? வரும்போது ஒரு நோக்கத்தை சொன்னார். நான் நியாய தீர்ப்பு கொடுப்படி பூமிக்கு வரல. எதுக்காக வந்தனாரு? ரட்சிக்க காணாமல் போன ஆடுகளை தேடி வந்தனர். அப்போ தேவன் பரிசுத்தாவி என்றதும் தேவன் தான் இல்லைங்களா? இதாதான். இப்போ அவர் இயேசுக்குள்ள இருக்கும்போது மீட்கும்படிக்கு தன்னுடைய எழுந்து போன பிள்ளையை தேடும்படிக்கு வந்தார், பூமிக்கு வந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து போனபடி அதே ஆவி சபைக்குள்ள வரும்போது மீண்டும் இழக்கப்பட்டு போன ஒரு நபரை கொண்டு வரதா இருக்கு. எப்படி ஏதேன்ல ஆதாமே எங்க இருக்கிறா என்ற சத்தம் வந்துச்சு, அதே போல சபைக்குள்ள அந்த பரிசுத்தாவி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் வித்தை நோக்கி தேடி போகுன்றார் தீர்க்கதரிசி. அப்போ உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருந்துச்சுன்னு சொன்னா வித்துக்களை தேடுற ஊழியம். வித்துக்களை என்ன பண்ணுங்க? உங்களுக்குள்ள வித்தின் மீது ஒரு தாகம் இருக்கும், புரியுதுங்களா? உங்க ஆத்மாவுக்காக நீங்க போராடுறது கிடையாது. நித்திய ஜீவன்றது என்னன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொன்னாரு. வாட் இஸ் த இட்டர்னல் இல்லைங்களா? நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப்னா என்னன்னு சொல்றாரு? டு லீவ் தி அதர்ஸ், மத்தவங்களுக்காக வாழ்றதுன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ உங்களுக்குள்ள பரிசுத்தாவி இருக்கும்போது நீங்க ஆத்மாக்களை தேடுற எண்ணம் இருக்கும் இல்லைங்களா? எத்தனை பேருக்கு அது எண்ணம் இருக்குது? யோசிச்சு பாருங்க. நம்மளே நம்ம என்ன பண்றோம்? பெருசா பேசிட்டு இருக்கிறோம். நம்மளே நம்ம என்ன பண்றோம்? எத்தனையோ ஊழியர்களை கஷ்டப்பட்டுக்கிறாங்க, எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? இன்னைக்கு எத்தனையோ பாருங்க தெரு பிரசங்கள்லாம் நின்றுச்சா இல்லைங்களா? தெரு பிரசங்கள் இருக்கா இன்னைக்கு? எந்த மெசேஜ்ல இல்ல, எல்லாம் மனோ பிரதர் பண்றாரு இல்லையா? நான் லாஸ்ட் வீக் பேசிட்டு இருந்தேன். அப்ப அதெல்லாம் நின்றுச்சு. ஏன்னா ஏதோ ஒரு தாகம் யாருக்குள்ளே தேவன் வச்சு என்ன பண்றாரு?
என்ன பண்றாரு? செய்றாரு இல்லையா? அப்போ ஒருத்தருக்கும் ஒரு உங்களுக்கு கூடுமான வரைக்கும் வேலை செய்யற இடத்துல, நீங்க கணவனா இருந்தா மனைவி இடத்துலயும், மனைவியா இருந்தா கணவன் இடத்துலயும், தகப்பன் தாய் இடத்துலயும் உங்களுக்கு எல்லாம் பரிசுத்தாவி இருந்துச்சுன்னா அந்த ஆத்மாவை தேடி ஓடுற அந்த காரியத்துக்காக பரிசுத்தாவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதோட ஒரு நோக்கம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு நோக்கத்தை சொன்னேன். தேவன் சபையில இருந்து பூமியில இருக்கும்போது என்ன காரியத்தை இயேசு மூலமா செஞ்சாரோ அது எல்லா கிரியையும் சபைக்குள்ள இருந்து செய்யறதுக்கு ஒரு நோக்கம். ரெண்டாவது நோக்கம், எழுந்து போன ஆதாமை கூப்பின அதே சத்தம் திரும்பவும் சபைக்குள்ள இருந்து அந்த முன்குறிக்கப்பட்ட அந்த வித்தை கூப்பிடுறதுக்காய் என்ன அனுப்பப்பட்டுச்சு? பரிசுத்தாவி. புரிஞ்சா இல்லைங்களா? பரிசுத்தாவி அனுப்பப்படுறது அடுத்த நோக்கத்தை தீர்க்கதரிசி சொல்றார். அப்போ இழந்து போனவங்களை மீட்கும்படிக்கு பரிசுத்தாவி அனுப்பப்படுது. அடுத்தது பரிசுத்தாவி அனுப்பப்படுறதுடைய அடுத்த நோக்கத்தை தீர்க்கதரிசி இங்க சொல்றாரு. பரிசுத்தாவி மீண்டும் ஐக்கியத்தை கொண்டு வர்றதுக்கு, எழுந்து போன ஐக்கியத்தை கொண்டு வர்றதுக்கு அனுப்பப்பட்டுச்சு இல்லைங்களா? அடுத்தது பரிசுத்தாவி என்ன சொல்றாரு பாருங்க. இந்த பகுதியில் தீர்க்கதரிசி பரிசுத்தாவி எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு சொன்னா, சபை காலங்கள்ல சோள விதையை எடுத்துக்கொண்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. மார்ட்டின் லூதர் காலத்துல அந்த சோள விதையை எடுப்பிடிச்சு துளிரா தோன்றி, மெத்தோடிஸ்ட் வரும்போது தண்டுகளா தோன்றி, பெந்தகோஸ்தே வரும்போது அந்த கதிரா தோன்றி, அந்த பூவா தோன்றி, இந்த காலத்துக்கு வரும்போது கோதுமை மணியா வந்துச்சு. இதே பரிசுத்தாவுடைய நிலை. அப்ப இந்த காலம் வரும்போது தான் அந்த கோதுமை மணியுடைய முழு காட்சியும் வருது. மார்ட்டின் லூதர் காலத்துல வரும்போது அது ஒரு காற்றா வந்து, அது பெருங்காற்றா வந்து முழுசுமா வெளியே வந்துச்சு. இங்க தீர்க்கதரிசி சொல்றாரா இல்லைங்களா? இங்க பாருங்க, தீர்க்கதரிசி சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் வாசிக்கிறேன், முக்கியமான பாயிண்ட் வாசிக்கிறேன். இந்த பகுதியில் தீர்க்கதரிசி சோள விதை மற்றும் சோள செடியின் மூலமாக பரிசுத்தாவின் வழி நடத்துதலை சபை காலங்களில் எவ்விதமாக இருந்தது என்பதை விவரிக்கிறார். பரிசுத்தாவி எப்படி வந்துச்சு அப்படின்றதை விவரிக்கிறார். பெந்தகோஸ்தே நாள்ல இயேசு கிறிஸ்து நிலத்துல இருக்கும்போது முழுமையான ஜீவன். இயேசு கிறிஸ்து முழுமையான ஜீவனா இல்லையா? நம்ம ஏறக்குறைய ஒரு மாசத்துக்கு முன்னாடி பரிசுத்தாவி சபை காலங்கள்ன்ற செய்தி எடுத்திருக்கிறோம். இந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. கோதுமை மணி விழுந்து நிலத்தை விழுந்து சாகாவிட்டால் அப்ப கோதுமை மணின்றது ஜீசஸ் கிரைஸ்ட். அதான் இயேசு தேவனுடைய முழு காட்சியே இயேசு கிறிஸ்துவா இருந்தார். சபை காலத்துக்கு வரும்போது இயேசு கிறிஸ்துடைய காட்சி காணாம போயிடுச்சு. ஆனா அந்த ஜீவன் வந்து தண்டின் வழியாவும் முளையின் வழியாவும் பட்டு குஞ்சத்தின் வழியாவும் வருது இல்லைங்களா? இதுதான் தீர்க்கதரிசி இங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன சொல்றாரு? அது இங்க நீ ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். நான் மறந்துட்டேன், அந்த வசனத்தை எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன். பாருங்க, இந்த பாருங்க, மார்க் 4வது அதிகாரத்துல இப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனுஷன் நிலத்தில் விதைத்து, தேவனுடைய ராஜ்யம்னா நான் எதை சொன்ன உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தேவனுடைய ராஜ்யம்ன்றது சபை காலங்களை குறிக்கும் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? சபை காலங்களை குறிக்கும். இரவில தூங்கினா எதை குறிக்கும்? எந்த காலம்? இருளின் காலம் எது? பெர்கமு சர்ச் ஏஜ்ல இருந்து மார்ட்டின் லூதர் காலம் வரைக்கும் இருளின் காலமா இல்லைங்களாங்க? இரவில தூங்கி விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறது கொப்பா இருக்கிறது. எப்படியானால் நிலமானது, சபைதான் நிலம், முன்பு முளையையும் அதான் மார்ட்டின் லூதர், பின்பு கதிரையும், கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக கொடுக்கும். இதுதான் தீர்க்கதரிசி நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த அபிஷேகத்துக்கு ஒப்பிடுறாரு. மார்ட்டின் லூதர் ஃபர்ஸ்ட் முளையை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ரெண்டாவது காரியத்தை இங்க தீர்க்கதரிசி இப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. ரெண்டாவது விஷயம், மெத்தோடிஸ்டுகள் மகரந்த பொடியா இருந்தனர். மெத்தோடிஸ்டுகள் மகரந்த பொடியா இருந்தார்கள். அதுக்கப்புறம் பெந்தகோஸ்தே என்னவா இருக்கிறாங்க? பெந்தகோஸ்தே மறுபடியும் பச்சை இல்லை அல்லது அதை செய்யவில்லை. பெந்தகோஸ்தேகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பூமிக்கு அடியில் சென்ற கோதுமை மணியை போன்ற கோதுமை திரும்ப அழித்து இந்த கடைசி நாட்களில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் பெந்தகோஸ்தே வல்லமையை முழுமையை கொண்டு வருதல். அது ஒரு விசுவாசி செய்ய காண்பிக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் பெந்தகோஸ்தேயும் கடந்த ஒரு காலமா இருக்கிறது அப்படின்ற சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ நிலமானது முன்பு முளையிலே கதிரையும், கதிரிலே தானியத்தையும் அடையாளமா இருக்குது. இப்ப நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட். புரிஞ்சா இல்லைங்களா? அப்போ பரிசுத்தாவி அப்படின்றது தேவனுடைய ஜீவனா இருக்கும் பட்சத்தில் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஜீவன் சபைக்குள்ள வந்து, ஆனா இயேசு கிறிஸ்து மாதிரியே இல்ல. முதல் கோதுமை மணி இயேசு கிறிஸ்து 3 வருஷத்துல இருக்கும்போது, ஆனா சபை காலத்துல வரும்போது விதையானது தளிர் விட்டு வரும்போது அது கோதுமை மணி காணப்படுமா?
காணப்படாது. தண்டாவும் அந்த ஜீவன் மாற்றமடையும். ஜீவன் தண்டாவும் இலையாவும் பட்டு குஞ்சமாவும் மகரந்தமா மாற்றப்பட்டுச்சு. மாற்றப்பட்டு மீண்டும் மேல கோதுமை மணி வரும்போதுதான் விழுந்த கோதுமை மணியை போல பலன்கள் அங்க வருது. அப்போ இங்க 6-7 சபை காலங்களா அந்த முழுமையான பலன் இல்லை. அது ஒரு ஜீவன் கடந்த பகுதி. அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, பரிசுத்தாவின்றது ஒரு காலத்துல நிழலாவும் காற்றாவும் வந்துச்சு. காற்றாவும் வந்து இந்த காலத்துக்கு வரும்போதுதான், இந்த சபை காலம் வரும்போதுதான், இந்த பிரைடேஜ் வரும்போதுதான் முழுமையான ஜீசஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும் நம்ம வாழ்க்கையிலன்றார். அதுக்காக தான் பரிசுத்தாவி அனுப்பப்பட்டுச்சு. ஆனா பெந்தகோஸ்த நாள்லயே அனுப்பப்பட்டிருந்தாலும் பெந்தகோஸ்த காலத்துல இயேசு கிறிஸ்து செஞ்சதுடைய முழுமையாக காணப்படல. ஏன்னா அது வந்து என்ன கோதுமை மணி கிடையாது. அது என்ன பெந்தகோஸ்தன்றது தளிரா இருக்குது. பெந்தகோஸ்த காலம் வரைக்கும் தனி அடுத்து நெக்ஸ்ட் காலம் வரும் தளிரா வந்து அது நிலத்துல விழுந்துச்சு. பெந்தகோஸ்த தளிர் கிடையாது. அது நிலத்துல வந்து இருளின் காலம் வழியா போய் மார்ட்டின் லூதர் வழியா தளிர் வந்து அதுக்கப்புறம் நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம், பெந்தகோஸ்தக்காரர்கள், அதுக்கப்புறம் கதிர். இதுதான் வந்து பரிசுத்தாவி டிராவல் பண்ண நோக்கம். ஆனா விதை போடப்பட்டதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா கீழே விழுந்த கோதுமை மணி மேல வர்றதுதான். புரிஞ்சா உங்களுக்கு? இது வரைக்கும் புரிஞ்சா? அடுத்த பாயிண்ட் நான் சொல்லி முடிக்கிற பாருங்க. 28-30 பேராக்களை தீர்க்கதரிசி என்ன சொல்றேன்னா, இந்த பரிசுத்தாவி அனுப்பப்பட்டதுடைய இன்னொரு நோக்கம், பழைய ஏற்பாட்டுல ஒரு எஜமானுக்கு பிறந்த குமாரன் பிறக்கிறான். அவன் தன்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு புத்திர ஸ்வீகாரத்தை பெறணும் இல்லையா? சொல்லு. அந்த புத்திர ஸ்வீகாரத்துக்கு என்ன பண்றான், ஒரு உபாத்தி கீழே நடத்தி அவன் புத்திர ஸ்வீகாரத்தை பெறான். அது மாதிரி பரிசுத்தாவி அனுபவம் பண்ணதே நமக்கு புத்திர ஸ்வீகாரத்தை கொடுக்கறதுக்கா. புரிஞ்சா? நான் முன்னாடி என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் நோக்கத்தை என்ன பார்த்தோம்? தேவன் தமது திட்டங்களை சபையில நடத்துறதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? இழந்து போன ஐக்கியத்தை தொடர்றதுன்னு பார்த்தோம். மூணாவது இப்ப என்ன பார்த்தோம்? இங்க மேல நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம்? மீட்பின் காரியத்தை நிறைவேற்றுறதுக்குன்னு பார்த்தோம். போவஸ் விஷயத்துல இல்லையா, மீட்கிறதுக்காக பார்த்தோம். அடுத்தது இப்ப எப்படி பாக்குறோம்னு சொன்னா, இந்த காலத்தை எப்படி பாக்குறோம்னு சொன்னா, புத்திர சுவிகாரத்தின் ஆவியாக கொடுக்கப்பட்டுச்சு. நம்மளை வழி நடத்துறது அதுதான் பரிசுத்த ஆவி, அதுக்காக தான் கொடுக்கப்பட்டுச்சு. இதுதான் இங்க சொல்றாரு. இங்க அந்த விஷயத்தான் சொல்றாரு. அப்போ இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவிக்காக இந்த பரிசுத்தாவி என்ன பண்ணுது? கொடுக்கப்படுது. ஆனா இயேசு கிறிஸ்து ஊழியத்துல இருந்தா இவன் பேதுரு இருந்தாரு, யாக்கோபு இருந்தார். சரி, பேதுரு இருந்தாரு, யூதாஸ் இருந்தாரு. இவங்க எல்லாமே அற்புத அடையாளங்கள் செஞ்சிருந்தாலும் ஆனா பரிசுத்தாவிட நிறைவுக்கு அவங்க என்ன பண்ணலாம்? அப்ப வரல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பரிசுத்தாவி இன்னொரு காரியத்துக்காக அனுப்பப்பட்டுச்சு. திருத்த சொல்றாரு, குணப்படுதலுக்காக அனுப்பப்பட்டுச்சுன்றார். பரிசுத்தாவி எதுக்காக அனுப்படிச்சாங்க? இப்போ இயேசு கிறிஸ்து அதிகாரம் கட்டளை கொடுத்து அனுப்பினாரு, எல்லா அற்புத அடையாளம் பண்ணாங்க. ஆனா இருந்தாலும் இந்த சீஷர்கள் இயேசுவை மறுதளிச்சுட்டு போனாங்களா இல்லையா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ சோயல் கோருக்கு முன்புதான் முன்வரம் மறுதளிப்பாயின்னு சொல்லிட்டு நீ குணப்பட்ட பின்பு சகோதரை ஸ்திரப்படுத்துன்றார். ஆடுகளை மேய்ப்பாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாக சொல்றாரா இல்லையா? அப்போ விசுவாசிச்சாரு, பேதுரு விசுவாசிக்கிறாரு. விசுவாசிக்கிறதுக்கும் நம்ம விசுவாசிக்கிறதுக்கும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றதுக்கும் டிஃபரெண்ட் இருக்குன்றார் தீர்க்கதரிசி. நான் ஆல்ரெடி சொன்னேன், தேவனை விசுவாசிக்கிறது அப்படின்ற அளவுக்கு வரும்போது பிசாசுடைய மேன்மையான காரியம் கிடையாது. பிசாசும் தேவனை விசுவாசித்து ஒரு அளவுல விசுவாசித்து நடுங்கிறான். யாக்கோபு 2வது அதிகாரம் சொல்றதா இல்லைங்களா? ஆனா எங்க வேறுபாடு இருக்குன்னா, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றதுலதான் ஒரு மனுஷன் வேறுபடுறான், விசுவாசிக்கிறதுல கிடையாது. யூதாசும் ஒரு அளவுல விசுவாசிச்சான். அவன் பெந்தகோஸ்த நாளுக்கு வரும்போதுதான் அங்கதான் குணப்படுதல் நடக்குதான். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது வேற. அந்த விசுவாசத்தை தேவன் அங்கீகரிச்சு ஆவியை கொடுக்கறதா பரிசுத்த ஆவியா இருக்கு இல்லைங்களா? நான் சொல்றேன். அப்போ தேவனை நான் விசுவாசிக்கிறோம். அப்ப அதுக்காக தான் பரிசுத்தாவி அழிக்கப்படுதுன்னா குணப்படுதல்னா எனக்குள்ள பாவத்துடைய வியாதி இருக்குது. வியாதியினால எனக்குள்ள உலக ரீதியான காரியங்கள் இருக்குது. உலகம் எனக்குள்ள இருக்குது. உலக ரீதியான கண்கள், உலக ரீதியான காண்கள், உலக ரீதியான பேச்சுகள், எனக்குள்ள இருக்கும்போது நான் என்னதான் விசுவாசிச்சாலும் இன்னுமாய் நான் குணப்படவில்லை. அந்த ஆவி எனக்குள்ள வரும்போது அதான் குணப்படுதலை கொண்டு வருதுன்றார் தீர்க்கதரிசி. புரிஞ்சாங்க? அங்கதான் குணப்படுதல் இருக்குது. இப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? கீழே கடைசியா முடிக்கும் போது, நீங்க உங்களோட பொய்களை விடுங்க, உங்களோட விபச்சாரங்களை விடுங்க, உலகத்தின் காரியங்களை விடுங்க, உலகத்தின் நண்பர்களை விடுங்க, இந்த எல்லா காரியங்களை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் விடப்படவில்லை என்றால் அதுக்குதான் பரிசுத்தாவி அனுப்பப்பட்டிருக்குது. பரிசுத்தாவை ஏற்றுக்கொள்ளுங்க, அதுதான் உங்களை அதுல இருந்து விடுதலையை குணப்பட செய்யும். கிறிஸ்துவுடைய ஜீவியம் உங்களுக்குள்ள வாழ செய்யுன்றார்.
புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ குணப்படுத்தலை கொண்டு வர்றதுதான் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? பாருங்க, அது கீழே தீர்க்கதரிசி இங்க சொன்னாரு, பரிசுத்தாவி சபை காலத்துல எப்படி இருந்துச்சு? லூத்ரன்ட்ட மூச்சா இருந்துச்சு, வெஸ்லிட்ட சிறிய காற்றா இருந்துச்சு, பெந்தகோஸ்தலத்துல பலத்த காற்றா மாதிரி இன்னைக்கு இப்பொழுது மூச்சும் ஆவியும் ஒன்றாக இணைந்து முன்காலத்தில் அவர் செய்தது போல இந்த காலத்துல பலத்த காற்றாக மாறி முன்பு செய்த அதே காரியங்களை செய்ததுன்றாரு. 42வது பாரால இந்த காரியத்தை சொல்றாரு. அடுத்தது கடைசியா இங்க ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். என்ன அவரோட நோக்கம்னு சொன்னா, டெமான்ஸ்ட்ரேஷன். இயேசு கிறிஸ்து செய்த அதே காரியத்தை சபையின் மூலமாக மீண்டுமாய் செய்வது. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில மூன்று இழுப்புகள் இருந்துச்சா? 3 இழுப்பு இருந்துச்சா? ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன் இருந்துச்சா? இருந்துச்சா இல்லைங்களா? ஆதாம் எழுந்து போன அதே ஆளுகை இருந்துச்சா? அவர் இயற்கை மீது ஆளுகையை கொண்டு வந்தாரா? மரணத்தின் மீது வல்லமையை கொண்டு வந்தாரா? அப்போ அந்த அதிகாரம் இன்னும் சபைக்கு கொண்டு வர்றதுதான் பரிசுத்தாவி அனுப்பப்பட்டதுன்ற நோக்கம். அதுதான் டெமான்ஸ்ட்ரேஷன். பாருங்க என்ன சொல்றாரு இந்த இடத்துல, என்ன சொல்றாரு? எந்த ஸ்தாபனங்கள் தவறாக புரிந்து கொள்ள என்பதையும் அது சரியான அர்த்தத்தை விவரிக்கிறார். பெரிய கிரியைகள் இங்க என்ன சொல்றாரு? 14:12 தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்றாரு. யோவான் 14:12 என்ன சொல்றாரு சொன்னா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான் அப்படின்றத ஸ்தாபனம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்குதான். எப்படி தப்பா புரிஞ்சுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து யூதேயாவில மட்டும் மினிஸ்ட்ரி பண்ணிருக்கிறாரு, நாங்க உலகம் முழுசும் மிஷனரிகள் அனுப்பி இருக்கிறோம், இதான் பெரிய காரியங்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? இது பெரிய காரியங்கள் கிடையாது, இயேசு செய்த அதே கிரியைகளை உங்களுக்குள்ள அவர் நடப்பிப்பது. இன்னும் அதுக்கான விளக்கங்கள் நிறைய இருக்கு, நான் இங்க சொல்ற விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு முகமதியனை கொஞ்ச நாள் முன்னாடி சந்திக்கும் போது இயேசு உயிர் தள்ளவே இல்லை அப்படின்னு சொன்னாராம். இயேசுன்றவர் உயிர் தெரியல அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை முகமது நபி மரிச்சாரு, கல்லறையில அவர் இருக்கிறாரு, அவர் உயிர் தெளிந்தா 24 மணி நேரத்துக்கு பின்பதா 24 மணி நேரத்துக்குள்ளவே அவர் உலகம் முழுசு உலகத்துல இருக்கிறாருன்றத எங்களால வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்க முடியும். உங்களால பண்ண முடியுமா? இயேசு உயிர் தெளிந்தாருன்னு உங்களால பண்ண முடியான்ற கொஸ்டின் கேட்டார். அப்ப அதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, அதுக்காக தான் பரிசுத்தாவி அனுப்பப்பட்டுச்சு, அவர் இங்க இருக்கிறாருன்றத காட்டும்படிதான் பரிசுத்தாவி அனுப்பப்பட்டுச்சுன்றார். அப்போ இந்த முகமதியன் சேலஞ்ச் பண்ற லெவலுக்கு நம்ம பரிசுத்தாவி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். இயேசு உயிர் தெழுந்திருக்கிறாருன்னா அவர் 3 வருஷத்துல என்ன செஞ்சாரோ அதே சபைக்குள்ள செய்தி காட்டும் போது அவர் உயிர் தெழுந்தாருன்றதுக்கான சாட்சி, அத்தாட்சி. புரிஞ்சா? இதுதான் அங்கதான் சொல்றாரு தீர்க்கதரிசி சொல்லிட்டு சொல்றாரு, அவர் இதுவே கடைசி நாட்களில் ஸ்தாபனங்கள் ஏற்படும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். கடைசி நாட்கள்ல இவங்க தவறான பரிசுத்தாவிக்கான தவறான விளக்கத்தை கொடுத்து வெவ்வேறு விதங்கள்ல போயிடுவாங்கன்னு சொல்லி அவர் அறிந்திருந்தார். அடுத்தது கடைசியில தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க, பரிசுத்தாவி எதுக்காக அருளப்பட்டது அப்படின்றத கடைசியை இப்படி முடிக்கிறாரு. நம்மளை பரிசுத்தப்படுத்துவது அதுதான், தேவனை போல மாற்றுவது பரிசுத்தாவிதான், எனக்குள்ள ஒரு கிரியத்தை மாற்றுவது பரிசுத்தாவிதான். அது இல்லாம என்ன பண்ண முடியாது, என்னை பரிசுத்தமாக்கி கொள்ள என்னால முடியாது. ஏன்னா ஒரு மனுஷனை பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தமா மாத்துறது ரத்தமா இருந்துச்சு, இன்னைக்கு ரத்தம் இல்ல. ரத்தம் என்னவா இருக்குது? இல்ல ரத்தம் கரெக்டா சொல்லணும்னா ரத்தம்ன்றது அந்தந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் ரத்தம். புரியுதா? தீர்க்கதரிசி சொல்றார் ரத்தம் பிளட் என்னவா இருக்குது? பிளட் பிகம் எ வேர்ட்ன்றாரா இல்லையா? ரிவீலிங் வேர்ட் தான் பிளட்டா இருக்குது. வெளிப்படுத்தப்பட்ட தேவனுக்கு இருந்து ஜீவன் வெளிப்படுத்தப்பட்டுச்சு, அவருக்குள்ள வெளிப்படுத்தப்பட்டுச்சு ரத்தம், அதுதான் ஜீவன். அப்ப ஒரு காலத்துக்கும் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் என்னவா இருக்குது? ரத்தமா இருக்குது. இப்போ பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுது, அவன் அந்த ஆட்டுக்குட்டி மேல ஒரு பாவி கை வைக்கிறான், அவன் பாவம் வந்து மன்னிக்கப்படுது. ஆனா திரும்ப போய் பாவத்துடைய குற்றமான சாட்சி அவனுக்கு இல்லாம திரும்ப பாவம் செஞ்சு வெளியே வரான். காரணம் என்ன? ஏன் மாற்றப்படல? ஆட்டு பழுது இல்லாதது, சரி ஆடு வந்து குற்றமற்றது, ஆடு வந்து மென்மையானது, மீன்ஸ் என்ன வார்த்தை சொல்லாது, கபடு இல்லாதது. அந்த கபடு இல்லாததுடைய ஆவி இவன் மேல வரல, ஏன்னா இவனுக்கு ஆத்மா இருக்கு, அதுக்கு ஆத்மா இல்ல. ஆனா புதிய ஏற்பாட்டுல அதுக்கு அடையாளம் இயேசு கிறிஸ்து போயிட்டு ரத்தத்தை சிந்தி, ரத்தம் என்னவா இருக்குதுன்னா வார்த்தையா மாறி இருக்குது, ஆவியா மாறி வார்த்தையா மாறி இருக்குது. அதான் இயேசுக்கு சொல்ல இந்த வார்த்தைகள் ஆவியும் ஜீவனமா இருக்குதுன்னு சொல்லி இல்லையா? இப்போ இது எப்படி என்ன பரிசுத்தப்படுத்துன்னு சொன்னா, என் பாவத்தை மன்னிக்கிறது மட்டும் கிடையாது, என் மேல வரும்போது அந்த ஆட்டுக்குள்ள இருக்கிற கபடற்ற தன்மை எனக்குள்ள வரும். அதான் பரிசுத்தாவி அனுப்பப்படுத்துற இன்னொரு நோக்கம். அததான் தீர்க்கதரிசி இங்க கடைசியா எக்ஸ்பிளைன் பண்றாரு. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள், அதான் நியாய தீர்ப்பா இருக்குதுன்றார் தீர்க்கதரிசி. எது நியாய தீர்ப்பான்?
நீ நியாய தீர்ப்புன்றது என்னை விசுவாசி நான் செய்த கிரியை தனம் செய்வான்றது மட்டும் இல்லாம நியாய தீர்ப்பு நாள் வந்து நியாய தீர்க்கப்பட போறது கிடையாதான். ஆல்ரெடி நியாய தீர்ப்பு இங்க பூமியிலே முடிஞ்சிடுது. அந்த நியாய தீர்ப்பின் தண்டனை மன்றம் தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு ஆல்ரெடி சாட்சிகளுக்கு முன்னாக முடியுதான். எப்படி முடியுது? பரிசுத்தம் பெற்ற நபர் ஒரு நபர் இருக்கிறார், வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத நபர் இருக்கிறார். அவர் மூலமா வாழ்ற வாழ்க்கையே எனக்கான நியாய தீர்ப்பா இருக்குது. சாட்சிகளா இருப்பீர்கள். சாட்சியின் மூலமா நியாய தீர்ப்பார். தீர்க்கதரிசி சொல்ற எப்படி நியாய தீர்ப்பாரு பாருங்க. சாட்சிகள் மூலமா நியாய தீர்ப்பார். நான் சொன்னா லாஸ்ட் வீக் சொன்னா தேவன் எப்படி நியாய தீர்ப்பார்? பிரதர் என்னால வந்து நான் என்னால வந்து இது மாதிரி ட்ரெஸ் போடாம இருக்க முடியல, என்னால வந்து இது பண்ண முடியல அதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு சொன்னா, அந்தந்த காலத்துல உங்க பக்கத்துல இருக்கிற அவருடைய வார்த்தைக்கு சாட்சியா இருக்கிறவர்களை கொண்டு வந்து நிறுத்திட்டு காட்டுவார், ஏன் இவங்களால எப்படி நடந்து முடிஞ்சு. அப்போ சாட்சிகள் மூலமா சாட்சிகளை ஏற்படுத்துறது தான் பரிசுத்தாவின்றார். சாட்சியா இருக்கிறதா பரிசுத்தாவின்றார். 3.5 வருஷமா இயேசு கிறிஸ்து செஞ்சத பூமியில செஞ்சு காட்டுறத பரிசுத்தாவின்றாரு. கடைசியா பரிசுத்தாவி தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுது? அதான் பரிசுத்தப்படுத்துது. நான் சொன்னால முன்னாடி எப்படி பரிசுத்தப்படுதுன்னு சொல்லி, அவன் விசுவாசித்து அந்த ஆட்டை ஏற்றுக்கொள்ளும் போது ஆட்டோடைய ஜீவன் வரல. இங்க அந்த ஆட்டை ஏற்றுக்கொள்ளும் போது ஆட்டுக்குள்ள கபடற்றத்தமை இவனுக்குள்ள வந்து இவனுக்குள்ள எல்லா காரியங்களையும் கிளியர் பண்ணுதுன்னா பரிசுத்தாவிக்காக கொடுப்படுச்சு. பரிசுத்தாவி போதகருக்கு என்ன செய்யுதுன்னா, போதகருக்கு அபிஷேகத்தை கொடுக்குது. நான் அந்த லைன் 65 பாரால அது ஒரு நபருக்கு என்ன செய்யுதுன்றத சொல்லிட்டேன். இப்ப போதகருக்கு அபிஷேகத்தை கொடுக்குது, போதகருக்கு பரிசுத்தத்தை கொடுக்குது, சபையை ஒழுங்குபடுத்துது, ஆவிக்குரிய ஒற்றுமையை கொடுக்குது, வல்லமையை கொடுக்குது. வல்லமையை குடிச்சா சபைக்கு வல்லமையை குடிச்சா இல்லைங்களா? நீங்கள் பெந்தகோஸ்துல காத்திருங்க, பலனடைந்து யூதேயாவிலும் சமயரையாவிலும் பூமியின் முடிவு பறிந்து என சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொன்னார். அப்ப இதை வச்சுதான் பயந்து கொண்டிருந்த பேதுருவும் சீஷர்களும் எழுந்து நின்று தைரியமா பேச ஆரம்பிச்சாங்க. இது காரணம் பரிசுத்தாவி. பரிசுத்தாவி பெற்ற நபர் பயம் இருக்காது அவனுக்கு. இந்த உலக ரீதியான தைரியம் கிடையாது. எனக்கு உலகத்துல வந்து எனக்கு போலீஸ் தெரியும், எனக்கு இந்த கட்சியில இந்த நபர் தெரியும், அந்த நபர் தெரியும், அப்படி இல்லை. ஒரு சிலர் அந்த காரியத்தை வச்சு இன்னைக்கு பயம் இல்லைன்னு அப்படி கிடையாது. ஒரு நபருக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பினான்சியல் பேக்ரவுண்ட் இல்லாம, எந்த ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாம அவனுக்கு தைரியமா இருக்கிறான்னா காரணம் அவன் யாருன்னு சொன்னா பரிசுத்தாவி பெற்ற நபரால மட்டும் தான் அப்படி இருக்க முடியும். அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, அது பரிசுத்தாவி எதை கொடுக்குது? நம்ம வாழ்க்கையில வெற்றி சிறக்க பண்ணும். நீங்க எதெல்லாம் தோல்வியில இருக்குது அந்த தோல்வியில வெற்றி சிறக்க பண்ணும். எதெல்லாம் தோல்வியா இருக்குது, என்னால இந்த பாவத்தை முடியல, அந்த பாவத்தை முடியல, என்னால மன்னிப்பு கேட்க முடியல, மன்னிப்பை உணர முடியல, எனக்குள்ள இருக்கிற எந்தெந்த காரியங்கள் எல்லாம் முடியலையோ முடியாம வச்சிருக்கிறோம் எல்லா காரியத்தையும் வெற்றி சிறக்க பண்ணுவது பரிசுத்தாவியா இருக்குதுன்றார். பரிசுத்தாவி இன்னொருடைய நோக்கம் பரிசுத்தா இழந்து போன ஆட்டை தேடுறது. பரிசுத்தாவி என்ன பண்ணுன்னு சொன்னா கடைசியா வந்து நியாய தீர்ப்பை கொடுக்கறதுக்கான சாட்சிய பூமியில கொண்டு வருது. அதுக்கப்புறம் பரிசுத்தாவி என்ன பண்றன்னு சொன்னா கடைசியா என்ன சொல்றா, தான் ஊழியத்துல என்னென்ன கிரியைகளை செஞ்சாருன்றதை காட்டுறார். இதான் கடைசியா தீர்க்கதரிசி எப்படி முடிக்கிறாருன்னா தன்னுடைய ஊழியத்தை குறிச்சு அக்கினி ஸ்தம்பத்தை குறிச்சு சொல்றாரு. பரிசுத்தாவியை குறிச்சு உங்களுக்கு சின்ன ஒரு தொடுதலை இழுப்பை வந்துச்சுன்னு சொன்னா தவற விட்டுறாதீங்க, அதை ஏற்றுக்கொண்டு உள்ள வாங்கன்னு சொல்லி கடைசியா முடிக்கிறாரு. கடைசியா 96 98 பாடல தீர்க்கதரிசி கடைசி ஜெபத்தை முடிக்கிறார். புரிஞ்சா உங்களுக்கு? நான் கடைசியா சின்ன லைன் சொல்லி திரும்ப ஒரு சின்ன ரீகால் மட்டும் பார்த்து முடிக்கிறேன். எதுக்காக நம்ம பார்த்தோம் 2வது நாள் சீரியஸ் பரிசுத்தாவி எதுக்காக அருளப்பட்டது, எதுக்காக அருளப்பட்டது ஃபர்ஸ்ட் சொல்லுங்களேன். தெரிஞ்ச ஆட்கள் சொல்லலாம், சொல்லுங்க. மூல நோக்கம் என்ன? சூப்பர், அமே. ஃபர்ஸ்ட் தேவன் தன் திட்டத்தை இயேசு கிறிஸ்துக்குள்ள செய்யும்படி தொடங்கினார். இயேசு கிறிஸ்து போனபடி சபைக்குள்ள அந்த திட்டத்தை தொடரும்படிக்கும் திரும்பவும் ஐக்கியத்தை கொண்டு வரும்படிக்கு அதைதான் பரிசுத்தாவி அனுப்பப்பட்டுச்சு. 2வது என்னங்க? புத்திர சுவீகாரத்தை கொடுக்கும்படிக்கு பழைய ஏற்பாட்டுல. 3வது ரூத் போவாஸ் விஷயத்துல இனத்தான் மீட்பரின் வேலையை செய்யறதுக்கு. இனத்தார் மீட்பருடைய வேலையில முக்கியமான வேலை என்னங்க? முதல் வேலை கிரயத்தை செலுத்துறது, இன்னொன்னு பரிந்து பேசுறது, 3வது மீட்கிறது. கரெக்டா இல்லையா? பரிந்து பேசுறதுடைய காரியமும் இந்த பரிசுத்தாவி செய்றார். அடுத்த காரியம் என்னன்னு சொன்னா நமக்குள்ள இருந்து என்ன செய்யறது? ஆளுகையை கொண்டு வருது. அடுத்த விஷயத்த சொன்ன எழுந்து போன ஆட்டை இயேசு கிறிஸ்து எப்படி தேடி வந்தார், அது மாதிரி சபைக்குள்ள இருந்து வித்துக்களை தேடுற ஊழியம். நான் தான் சொன்னேன், அந்த ஊழியத்தை இன்னைக்கு ஸ்தாபனம் எடுத்துக்கொண்டு தவறான வழியில கொண்டு போய் கொண்டிருக்குது. சரியான மெத்தட அந்தந்த காலத்து பரிசுத்தாவி வெளிப்படுத்தும் போது தெரியும் சொன்னா இல்லைங்களா? அடுத்த பாயிண்ட் என்ன? அடுத்து கடைசியா அந்த பரிசுத்தாவியுடைய நிலை ஒரு சபை காலத்துல எப்படி வந்துச்சு, அது ஒரு அளவுல. ஏன்னா கோதுமை மணியை போலதான் சபை காலத்துல பரிசுத்தாவி டிராவல் பண்ணுச்சு. கோதுமை கோலக்கதிரை போலதான் டிராவல் பண்ணுச்சு.
இயேசு கிறிஸ்துல இருந்ததை திரும்பவும் இந்த கடைசி காலத்துல முழுமையா டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்த்தேன் இல்லைங்களா. இன்னும் ஒரு சில வார்த்தைகளை சொன்னேன். என்ன சொன்னேன்னு சொன்னா, இந்த பரிசுத்தாவி அனுப்பப்படுத்த நோக்கமும் 7வது முத்திரை பின்னதா இருக்கிற நோக்கமும் ஒண்ணுதான் சொன்னா இல்லையா. அடுத்ததாக என்ன சொன்னேன், இது இந்த பரிசுத்தாவி அனுப்பப்படும் போது நம்ம சாட்சியை ஏற்படும், பூமியில சாட்சியின் மூலமா நியாய தீர்ப்பை ஏற்படுத்துறாருன்னு சொன்னா இல்லைங்களா. கடைசியா பரிசுத்தாவி அனுப்பப்படுத்துடைய நோக்கம் புத்திர சுவீகாரம் சொன்னேன். பரிசுத்தாவி அப்புறம் என்னங்க, பரிசுத்தாவி வந்து நம்மளை பரிசுத்தப்படுத்துதுன்னு சொன்னேன். பரிசுத்தாவி எந்த நிலையில இருக்குது, நம்மளை பரிசுத்தப்படுத்துது. எப்படி பரிசுத்தப்படுத்தும்? ரத்தம் தான் பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தத்தை கொண்டு வந்து, ரத்தம் சிந்தனால பாவ மன்னிப்பு இல்லை, பரிசுத்தம் இல்லை. அது எப்படி பண்ணுச்சுன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுல ஆட்டு மேல இருக்கிற ஜீவன் விசுவாசி மேல வராதனால பாவம் செஞ்சான். ஆனா புதிய ஏற்பாட்டுல கள்ளங்கபடலாம் இந்த ஆட்டுடைய ஜீவன் பரிசுத்தாவி வரும்போது இந்த விசுவாசி உடைய ஸ்தானத்தை அவரை எடுத்துக்கொண்டு இவர் அந்த இடத்துக்கு போயிடுறார். அவர் பரிசுத்தவானா மாறுறான். நம்மளால எதெல்லாம் வெற்றி இல்லாத ஒரு காரியம் இருக்குதோ எல்லா வெற்றியான வாழ்க்கைக்கு பரிசுத்தாவியா இருக்குது. ஒரு போதகருக்கு என்ன வேலையை செய்யுது, ஒரு சபைக்கு என்ன வேலையை செய்து, எல்லா காரியத்தையும் சொன்னேன். அந்த நியாய தீர்ப்புலையும் பரிசுத்தாவுடைய பங்கு பெருசா இருக்குன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்றாரு. பரிசுத்தாவியை குறிச்சு ஒரு காரியம் உங்களுக்கு வரும்போது, ஒரு இழுப்பு உங்களுக்கு வரும்போது அதை மிஸ் பண்ணிடாதீங்க, ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றாரு. தன்னுடைய ஊழியத்தை சொல்றாரு. பரிசுத்தாவி என்ன பண்ணுன்னு சொன்னா இன்னொரு சில காரியங்களா சொல்றாரு. என்ன சொல்றாரு சொன்னா, தீர்க்கதரிசி கடைசியா சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்க மாம்ச பலவீனத்தை தாண்டி ஓடுமா, மாம்ச பலவீனத்தை தாண்டி என்ன பண்ணுங்களாங்க, ஆத்மாக ஓடுமா, மாம்ச பலவீனம் அப்படி தாண்டி தீர்க்கதரிசி கூட சொல்றாரு. மாம்சத்துல பலவீனத்தை தாண்டி ஓடும். ஏன்னா நமக்காக ஒரு செஞ்ச அவ்வளவு பெரிய பாகத்தை நம்ம நினைச்சு பார்க்கும்போது நம்ம ஓடுவோன்ற இந்த அற்புத அடையாளங்கள், இந்த மேகஸ்தமோ அக்கினிஸ்தமோ இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என்னுடைய மாம்ச பலவீனம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி இன்னும் அதிகமா ஓடும்படி கிருபை செய்யும் சொல்லி தீர்க்கதரிசி ஜெபத்தை வச்சு முடிக்கிறார். இதெல்லாம் தான் பரிசுத்தாவி அனுப்பப்பட்டதுடைய நோக்கம். நீங்க வாசிச்சு பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தேவன் உங்களோட கூட இருப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். குருவின் இருந்தாங்க. பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. இந்த புஸ்தகத்தை குறித்து ஒரு ஓவரால் வியூ நாங்க பார்த்தோம் ராஜா. அநேக காரியங்களை விளக்கப்படுத்தி கொடுத்தீர். அதற்காய் கூட நன்றி. பலப்படுத்தினீர், ஆசீர்வதித்தீர். அப்பா எங்களுடைய கர்த்தாவே, அப்பா இந்த நாள்ல உங்களுடைய வெளிப்பாடுகளை கொடுத்த தயவுகளுக்காக நன்றி. பரிசுத்தாவி எதுக்காக கொடுக்கப்படுது என்பதை நோக்கத்தை இன்னைக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீர். கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசிக்காக நன்றி. அவருக்குள்ள நடந்த ஊழியங்களை நாங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்த தயவுகளுக்காக நன்றி. பரிசுத்தாவி அது என்னவா இருந்துச்சுன்னு சொல்லி போன வாரம் பார்த்தோம். பரிசுத்தாவி எதுக்காக அருளப்படுதுன்னு இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். அது எங்களுக்காக அருளப்பட்டிருக்குது. கர்த்தாவே பரிசுத்தாவி அது எங்களுடைய பங்கா இருக்குது. பரிசுத்தாவி எங்களுக்குள்ள வந்து ராஜா நீர் செய்த கிரியைகளை செய்யும்படி செய்து, பரிசுத்தாவி புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுக்குது. பரிசுத்தாவி ஒரு இழந்து போன ஆட்டை தேடுது. பரிசுத்தாவி உங்களுடைய திட்டத்தை எங்களுக்குள்ள இருந்து செய்து, இயேசுக்குள்ள இருந்து அதே ஆவி எங்களுக்குள்ள செய்து, அது 7ஆம் முத்திரையா இருக்குது. ஒரு வகையில நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம். பரிசுத்தாவி எங்களை வெற்றி சிறக்க பண்ணுது. பரிசுத்தாவி ஒரு ஊழியர் ஸ்தானத்திலையும் சபைய ஸ்தானத்திலையும் எல்லாரையும் அவங்க ஸ்தானத்துல நிற்கும்படி செய்து, இது எல்லாத்தையும் குறிச்சு நாங்க பார்த்தோம். அப்பா பரிசுத்தாவி எங்களுடைய மாம்சரீதியான ஸ்ட்ரென்த்துக்கு மேல ஒரு ஸ்ட்ரென்த் எங்களுக்கு கொடுக்குது, ஒரு வல்லமையை கொடுக்குது ராஜா. அப்பா அது எங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை எடுத்து போடுது. எல்லா காரியத்தையும் பார்த்தோம். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிங்க. அதே போல ஆன்லைன் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. இந்த செய்தியை வாசிக்கும் போது, எடுத்து வாசிக்கும் போது இன்னும் மேன்மையான புரிதலை கூட்டி கொடுங்க. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இந்த புத்தகத்தை தியானிங்க. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். God bless you. God bless you brother. God bless you. கட் பண்ணலாம்.